வணக்கம் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆப்டெக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. இன்னைக்கு நம்ம ஏபி ஜிபி சீரீஸ் அப்படின்ற விஷயத்துல ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஒரு 15 ப்ராப்ளம் மூலயமா டீல் பண்ணி ஃபுல்லா முடிக்க போறாங்க. ஓகேவா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 1 மார்க் இல்ல 2 மார்க் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இதை பேஸ் பண்ணி நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரீஸ்னு ஒரு தனி கான்செப்ட் வருது. அது ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்ல முடிச்சிட்டோம். பட் அது இல்லாம அந்த கோர் ஏபி விஷயங்கள், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ண ஃபார்முலா பேஸ் பண்ண விஷயங்கள், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ண ஃபார்முலா பேஸ் பண்ண விஷயங்கள்னே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? இது நம்ம ஸ்கூல்லே நடத்தியாச்சு. ஓகேவா? இது மெட்டீரியல் நான் ரெடி பண்ணதுமே 10th புக் இருக்கு இல்லையா, நம்மளுடைய 10th புக்ல 2nd சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னே இருக்கும். அதுல இருந்து தான் நான் இப்ப எடுத்து, ஏன்னா இது தெரிஞ்சாலே நம்ம எல்லா விஷயங்களும் அடிக்கலாம் ஏபிஜிபி அப்படின்ற கான்செப்ட்ல. சரியா? நான் ஒரு 15 கொஸ்டின்ஸுங்க நான் உங்களுக்கு லைக் எழுதி போட்டா கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியே கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு 15 ப்ராப்ளம்ஸ், ஈஸி டு டஃப் லெவல், எல்லாமே உங்களுக்கு நோட்ஸோட எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நிப்பாட்ட போறேன். ஸோ தட் நீங்க காப்பி பண்ண வேண்டாம், கவனிங்க. முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைச்சிரும். ஸோ சிம்பிளுங்க. இது ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ப்ராக்ரஸ் அப்படின்னாலே ஏதோ ஒன்று இப்படி போயிட்டே, ப்ராக்ரஸ் கார்டு படிச்சிருக்கோம்ல, ஏதோ ஒன்று ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 1 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ப்ராக்ரஸ் ஆகணும், வளரணும். அப்போ இது கூட நான் 2 ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 3 வரும். ஓகேவா? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்னன்னா, சேம் நம்பர் தான், சேம் அரித்மெட்டிக் வேல்யூ தான் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? +2 +2 +2, இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்னன்னா, வளர்ந்துகிட்டே போகும். பட் இந்த மாதிரி லீனியர் growth-ஆ இருக்காது. இது பேர் லீனியர், ஒரே போல சமமான growth. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா எக்ஸ்போனென்ஷியல் growth. அதாவது 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 2 ஆட் பண்றீங்களா, அந்த மாதிரி 2 மல்டிப்ளை ஆயிடும். ஓகேவா? ஸோ 2 × 2 4 × 2 8 16, இந்த மாதிரி ரொம்ப பெருகிட்டே போகும். இது பேர் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஏன் ஜியாமெட்ரிக் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, மல்டிப்ளையிங் ப்ராக்ரஷன் கூட வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ஜியாமெட்ரிலாம் ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஷேப்பை என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஷேப்பா பிரிச்சு அதை செக்ரிகேட் பண்ணி தான் மொத்த இது கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒன்னுத்தோட குட்டி பீஸோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோ கணக்கெல்லாம் அதுக்காக தான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. வேற அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா ஜஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் நம்பர் ஆட் ஆகுது. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கேள்விகள் இருக்குன்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் சொன்னதை இப்போ மேத்தமெட்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஏன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏ அப்படின்னு சொல்றோம். இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர். அது எதோ வேணா இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல 1. இப்ப அடுத்த நம்பர் ஏதோ ஒன்று ஆட் ஆகி தானே வருது. ஸோ 3 அப்படின்னு சொன்னா இந்த 3ன்றது எப்படி வருது, 1 + 2 அப்படின்னு தானே வருது. அப்ப என்ன ஆட் ஆகுதோ அது பேரு தான் டிஃபரன்ஸ். A + D அப்படின்றது டிஃபரன்ஸ். இப்ப அடுத்தது 5 சொல்றோமா, 3 + 2 அப்படின்னு சொல்றோமா, 5 அப்படின்னு சொல்றோமா. அப்ப இந்த நம்பர் எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை கூட இந்த டிஃபரன்ஸ் 2 தடவை ஆட் ஆகுது. இங்க ஒரு 2 ஆட் ஆகுது, இங்க ஒரு 2 ஆட் ஆகுது. ஸோ 2 வாட்டி ஆட் ஆகுதா? அப்ப நீங்க இதை நார்மலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலாவா பார்க்க தேவையில்ல, ஒரு மேக்ஸா பார்க்க தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், அது கூட ஒரு வாட்டி அந்த டிஃபரன்ஸ், டினா டிஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு வாட்டி டிஃபரன்ஸ் ஆட் ஆச்சுன்னா A + D செகண்ட் நம்பர். அப்ப எனக்கு தேர்ட் நம்பர் வேணும்னா ஏ கூட 2 தடவை டிஃபரன்ஸ் ஆட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு 10வது நம்பர் வேணும்னா எப்படி சொல்லலாம்? 10வது நம்பர் வேணும்னா ஏ கூட, ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், அது கூட அந்த டிஃபரன்ஸ் 9 தடவை ஆட் ஆயிருக்கும் அடுத்தடுத்து. ஏன்னா இது முதல் நம்பர் ஆயிடுச்சு. அடுத்து 9 வாட்டி அந்த டிஃபரன்ஸ் ஆட் ஆச்சுன்னா எனக்கு 10வது நம்பர் கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்ம 10th டேர்ம் அப்படிங்கிறோம். 10th டேர்ம், TERM டேர்ம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் வேணாலும் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 25வது டேர்ம் சொல்லுங்க அப்படின்னா, 25வது டேர்ம் என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்பரோட அடுத்த நம்பர், அடுத்த அந்த டிஃபரன்ஸ் 24 வாட்டி ஆட் ஆயிருக்கும், ஒன்று குறையணும். இதை தான் ஜென்ரலைஸ் பண்றாங்க. மேக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை ஜென்ரலைஸ் பண்றது தான் மேக்ஸ். சரியா? ஸோ அப்போ எனக்கு nth டேர்ம், ஓகேவா, nth டேர்ம், ஸோ TN இருக்கு பாருங்க, அது 10th டேர்ம் 11th டேர்ம் இப்படிலாம் இல்லாமல் பொதுவாக nth டேர்ம் வேணும் அப்படின்னா ஏ, அந்த இனிஷியல் நம்பர் ஏ பிளஸ்
n-1. இது ஏன் n-1 வருது நல்லா பாருங்க. எனக்கு 10th நம்பர் வேணும்னா 9 வருது, 25th நம்பர் வேணும்னா 24 வருது. ஸோ nth நம்பர் வேணும்னா n-1d. இதுதாங்க முக்கியமான வேல்யூ, நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? இப்ப சொல்லுங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா? tn is equal to a plus n-1d. இதுதான் வந்து ஃபார்முலாவை நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே மேக்ஸை வந்து விரும்பி படிங்க. அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் அது ஏன் அப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. அது ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்காது, ரொம்ப என்ஜாய்மெண்டா ஆயிடும். ஓகே, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஏபியில ஞாபகம் வச்சுக்கூடிய விஷயம். இதே மாதிரி ஜிபியில வேற சொல்லுவேன். சரியா? இது ஒண்ணு. இப்போ இதுல நீங்க சில பல எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கத்துக்கோங்க. ஓகேவா? நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் T1ன்னு சொல்லலாம், இல்ல ஏன்னு சொல்லலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் ஆட் ஆகுதுல, அதை வந்து டின்னு சொல்லுவோம், இல்ல காமன் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிடின்னு சொல்லலாம். வேற வேற பேர், அவ்வளவுதான். அதே மாதிரி nth டேர்ம் இருக்கு இல்லையா, ஒரு சீரீஸோட கடைசி nth டேர்மை nth டேர்ம் சொல்லுவாங்க, டிஎன் சொல்லுவாங்க, இல்ல லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் டேர்ம் எல்னு சொல்லுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு சில பேர் இந்த எல் ஈக்குவல்ட்டுன்னு போட்டா போய் சண்டை போடாதீங்க. ஜஸ்ட் வேற நேம்ஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஸோ இதை இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா சம் சால்விங் தான், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஜஸ்ட் வந்து இது இப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறது மட்டும் இல்லை, நடுவில் வர கால்குலேஷன் பிரச்சனைகள் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னாலே கான்செப்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கால்குலேஷன்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாமும் நான் உங்களுக்கு சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அதெல்லாம் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the 15th term of the AP series. இது சரி, இப்போ ஒரு சில எக்ஸாம்ல ஏபி சீரீஸ்னு கொடுக்க மாட்டாங்க. சரியா? சீரீஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க பார்த்த உடனே கண்டுகொள்ளணும் இது வந்து ஏபி சீரீஸ். எப்படி கண்டுகொள்றது? அப்படியே ஒன்னே ஆட் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. 3 கூட 12 ஆட் ஆயிருக்கு, 15 வந்திருக்கு. 15 கூடயும் 12 ஆட் ஆகி 27 வந்திருக்கு, 12. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நம்பர் சீரீஸ்லயும் ஹெல்ப் பண்ணும். இந்த கான்செப்ட், அந்த ஏபின்ற கான்செப்ட், ஜிபின்ற கான்செப்ட் வந்து நம்பர் சீரீஸ் கொஸ்டின்ஸ் ஆகவும் வரும். அப்போ பார்த்தாலே தெரியுது ஏபி சீரீஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? 15th டேர்ம் கேட்குறாங்க. நமக்கு தான் nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நல்லாவே தெரியும். tn is equal to a plus n-1d. ஓகே, சூப்பர். இப்போ இதில் ஏன்றது என்னங்க? பார்த்தாலே தெரியுது, மொதல் வேல்யூ 3. இதை எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் பெருசாக கலர்ஃபுல்லாக எழுதிருக்கேனே தவிர நீங்கள் இதை டைரெக்டாக போட்டால் ரொம்ப நல்லது. சரியா? ஏன்றது 3, டிஃப்ரென்ஸ்ன்றது நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பட் சின்னதை சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க குயிக்கா. இப்போ T15th டேர்ம் கேட்குறாங்க. ஸோ ஏ பிளஸ் n-1 அப்படின்னும் போது 15 அப்படின்னும் போது 14 டைரக்டா போட்டுக்கோங்க. டி வந்து 12. இப்போ ஆஸ்பிரன்ஸ் 3 ஓகே, 3 பிளஸ் ஓகே. இங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த சென்ஸ் டைமை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ 12 into 14 அப்படின்னும் போது ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தட்ல போடுறாங்க. நம்மளும் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்னு ஒரு யூடியூப் வீடியோவே போட்டிருக்கோம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதை பாருங்க. அதுல என்ன சொல்லியிருப்போம், ஒரு ட்ரிக் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த மாதிரியான இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்விடிஸ்டன்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்பர். என்ன ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இது வந்து 13க்கு 1 கம்மியா இருக்கு, இது 13க்கு 1 அதிகமா இருக்கு இல்லையா? எஸ், ஈக்குவலா இருக்கா? அதாவது இதை வந்து 13 - 1ன்னு சொல்லலாம், இதை வந்து 13 + 1ன்னு சொல்லலாம். பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்க நம்பர்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளையே பண்ண தேவையில்ல. a - b a + bன்ற ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ஆன்சர் வந்து a² - b². அதுதான் நான் சிம்பிளா போட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். பட் நான் சம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி 14 × 12 பார்த்தாலே ஓகே 13² - 1² போட்டுருவேன். அது ஏன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இதை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. அப்ப இதை விட இது ஈஸியா சார் அப்படின்னா கண்டிப்பா ஈஸி. ஏன்னா நீங்க மல்டிபிளிகேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இது 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்க சொன்னேன். அப்ப 13² 169 - 1² 168 வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 168 இங்க வந்துடும். அப்ப +3 இருக்கிறதுனால 171 இஸ் த 15th டேர்ம். சரியா? ஸோ இது எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமான கொஸ்டின்ஸும் அடுத்து வருது. ஓகேவா? இதே மாதிரி எல்லாமே இருந்துரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதுனால இப்படி. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the number of terms. Once again. Find the number of terms in the AP so and so. இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு. இது பார்த்த உடனே ஏபி தானா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துட்டா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அது கொடுக்கலன்னா இது ஏபி தானா இல்லை ஜிபியான்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும். 3 ஆட் ஆகுது, 3 ஆட் ஆகுது, 3 ஆட் ஆகுது, போயிட்டே இருக்கு. இங்க பாருங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க.
அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது n கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்கன்னா n கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இதை தானே nth டேர்ம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இப்படியே போய் இது nth டேர்ம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா tn வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். tn இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் அதே ஃபார்முலா a பிளஸ் n மைனஸ் 1 d. சூப்பர். இப்போ இங்க இது மறைஞ்சிருக்கு. ஸோ 111 இங்க போட்டுக்கோங்க. சரியா? 111 அப்படின்றது தான் nth டேர்ம். இப்போ ஏன்றது என்னங்க? 3 ஸ்பீடா பிளஸ் n மைனஸ் 1 n தெரியல, dன்றது 3. சரி, இது எப்பயுமே இதுல குழப்பம் வரும். dன்றது ஒரு சில பேர் பிளஸ் 3யா மைனஸ் 3யான்லாம் கேட்பீங்க. சிம்பிள், ஏறிக்கிட்டே போச்சுன்னா டி பாசிட்டிவா தான் வரும். ஓகேவா? இறங்கிக்கிட்டே போச்சுன்னா தான் டி வந்து நெகட்டிவா வரும். ஸோ ஒரு சீரீஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 3 வரும். ஒரு சீரீஸ் ஏறிக்கிட்டே போகுதுன்னா பாசிட்டிவா தான் வரும். இதுல எந்த டவுட்டும் இல்லை. எஸ், அப்போ பார்த்தே இதுல டி அப்படின்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் கால்குலேஷன் தாங்க, நான் அப்படியே ஸ்பீடா பண்ணிடுறேன். ஸோ 111 மைனஸ் 3 போச்சுன்னா 108, n மைனஸ் 1 3 அப்படி போட்டேன். அப்போ 3ஆல் இதை அடிச்சிங்கன்னா 3 3s are 9, 6 3s are 18 தான் போட்டிருக்கேன். n மைனஸ் 1 n = 37 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ குயிக்காக பாருங்க, 1 மார்க் எவ்வளோ எளிமையா எடுக்கலாம் அந்த ஒரு ஃபார்முலா வச்சு அப்படின்னு பாருங்க. nth டேர்ம். அப்போ இது எத்தனாவது டேர்ம்? 37வது டேர்ம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இது அப்படியே 3 3 ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இது 37வது டேர்மா வந்து நிற்கும். சரியா? குயிக்காக காப் பண்ணிக்கங்க. ஸோ புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? நம்மளுக்கு கான்செப்ட் அப்படின்றது தெளிவாயிடுச்சுன்னா சம் சால்விங் அப்படின்றது மேட்டர் ஆஃப் 1 மினிட் அந்த மாதிரி தான். சரியா? 1 செகண்ட். ஒன் செகண்ட், ஏதோ ஆப்ஷன் வந்து போச்சு. ஓகே, இப்போ தேர்ட் சம் வந்து நீங்க பாஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஆஃப் வெவ்வேறு கொஸ்டின்ஸ் நான் காட்ட போறேன். நீங்க ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால சொல்றேன், வரலனாலும் பிரச்சனை இல்லை, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ஸ்டெப் ட்ரை பண்ணுங்க. தேர்ட் சம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்? தேர்ட் சம் போட போறேன். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ கேட்குறாங்கன்றதை இப்பவே மைண்டுக்குள்ள புரிஞ்சு வச்சுக்கணும். First term of an AP whose 7th term is -1, 16th term is 17. பாத்தீங்களா, ஒரு சீரீஸ்ல நெகட்டிவான விஷயங்களும் வரலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து -5ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஒரு சீரீஸை. +1 இல்லை +10ன்னு வச்சுக்கோங்களேன். +10 போட்டா +5 வரும். அப்புறம் 15 +10 போட்டா 15 வரும். புரியுதா? அப்படியே மைனஸ்ல இருந்தும் பிளஸ்லாம் போகும். அதனால எந்த பயமும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை ஃபார்முலா, கான்செப்ட், இவ்வளவுதான். அப்ப இதுல அவங்க கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நமக்கு 7th டேர்ம் -1ன்ட்டாங்க. அப்ப இது ரெடியா இருக்கு. 7th டேர்ம் -1, 16th டேர்ம் 17, 16th டேர்ம் 17ட்டாங்க. ரெண்டுத்தையும் எழுதிட்டீங்க. இப்போ நம்மளுக்கு ஏ கேட்கறாங்கன்னா நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னா கண்டிப்பா ஃபார்முலா தேவை. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும்னா ஃபார்முலா தேவை. பட் ஷார்ட்டா எப்படி போடுறது? இதுக்கப்புறம் நான் வந்து tn is equal to a plus n minus 1dன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? T7 அப்படின்னாலே 7th டேர்ம் அப்படின்னாலே உங்களுக்கு லாஜிக்கலாவே என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட 6 வாட்டி 6 டேர்ம் சேருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட அடுத்த 6 டேர்ம்ஸ் டிஃபரன்ஸோட சேர்ந்துக்கிட்டே இருக்கு. a plus d, a plus 2d, 3d இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதான் வந்து -1. சரியா? ஸோ இப்போ புரியுதாங்க? T7நாலே a plus 6d equal to -1 இந்த ஸ்டெப்பே தேவையில்லைங்கிறேன். அதே மாதிரி 16th டேர்ம்னா a plus 15d equal to 17. சரியா? இப்போ நம்மளுக்கு ஏ தான் வேண்டும். ஆனால் 2 ஈக்குவேஷன் இருக்கும் பொழுது நம்ம சால்வ் பண்ணி தான் ஏவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னா, பார்த்த உடனே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுங்க. அப்பதான் ஏ கேன்சல் ஆகும். சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் மைனஸ் பண்ணாலும் ஏ கேன்சல் ஆகும். ஆனா இங்க பாருங்க, 15ல இருந்து 16 போறது தானே கரெக்ட், பெருசுல இருந்து சின்னது. அதனால தான் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண சொல்றேன். 15 - 16 இஸ் எங்க போட்டிருக்கேன்? Yes, 15 - 16 is 9d. 17 -1 புரியுதா? 17 -1 18. அப்ப d equal to 2ன்றது வந்துருச்சு. பட் நமக்கு தேவை d கிடையாது, a தான். அப்ப d கொண்டு போய் ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப a plus 6 into d, 6 2s are 12 equal to -1, a equal to -13. முடிஞ்சுதா? அவங்க என்ன கேட்டாங்க? இனிஷியல் டேர்ம் தானே கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப a equal to -13 is the answer. இதெல்லாம் 1 மார்க்கா வரும். அதனால குயிக்கா போடணும். சரிங்களா? ஓகே, ஸோ குயிக்காக காப் பண்ணிக்கங்க. தேர்ட் சம் முடிந்தது. இப்போ இதில் வெவ்வேறு வெரைட்டி நம்ம காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடிங்க நம்ம 10th புக்லேயே ஒரு அற்புதமான ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நான் எழுதுறதுக்கு அப்படியே அழகாக அப்படியே காமிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இது நம்மளோட சமச்சீர் புக்கு. சரிங்களா?
ஸோ இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இஃப் ஒரு 4 ரூல்ஸ் மாதிரி சும்மா, இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் ஆடட் ஆர் சப்ராக்டட் பை அ கான்ஸ்டன்ட் தென் த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ஏபி அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இப்போ நான் ஒரு சீரீஸ் ஏபி சீரீஸ் உங்கள் கண்ணு முன்னாடி எழுதுறேன், இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு டேர்மும் நான் +1 பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 3 5 6 7 மாறும், 8 9 மாறும், இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ஏபி தானேங்க, +2 ஆட் ஆகுது, +2 ஆட் ஆகுது, +2. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. புரியுதா? இதை ஒரு 1 மார்க்கா அவங்க கேட்டா கூட கேட்கலாம் எங்கேயாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. புரியுதா? அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் பொருந்தும். இப்போ இந்த சீரீஸை வந்து நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 2s are 4, 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16. எல்லாத்தையுமே ஒரு சேம் நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட்டிங் சீரீஸும் ஏபி தான். பாருங்க, 4 டிஃபரன்ஸ் 4 டிஃபரன்ஸ் 4 டிஃபரன்ஸ். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன புலத்தனமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க கான்செப்சுவலாவும் கேட்கலாம் ஒரு சில எக்ஸாம்ஸ்ல. அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் ஸ்கூல் திங்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதான் ரொம்ப 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 முக்கியம். இதுக்காக தான் அந்த பிக்சரே எடுத்து வந்தேன். இஃப் த சம் ஆஃப் ஒரு கொஷின்ல சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாலே ஏதோ ஒரு 3 தொடர்ந்து கான்சிக்யூட்டிவ்னா என்னங்க, தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய 3 டேர்ம்ஸை ஆட் செய்தால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இப்படிலாம் கொடுத்தாலே நீங்க அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்படி எடுத்துக்கூடாது ஏபிசி அப்படின்னு சும்மா பொதுவாக எடுத்துக்கூடாது, XYZ அப்படின்னு எடுத்துக்கூடாது இல்லையா? இல்ல 3 கான்சிக்யூட்டிவ் தானே சார் சொன்னீங்க, A + D A + 2D இப்படியும் எடுத்துக்கூடாது. இது கான்செப்சுவலா கரெக்ட் தான், ஆனா அப்படி எடுத்தா சால்வ் பண்ண முடியாது. இப்படித்தான் எடுக்கணும். ஓகேவா? இப்படி எடுத்தா தான் சம் சால்வ் ஆகும். நடு டேர்மை ஏன்னு எடுத்துக்கணும். சார் ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே சார் ஏன்னு சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி சம்ஸுக்கு. இந்த மாதிரி 3 கான்சிக்யூட்டிவ்னு சொன்னா நடு டேர்மை ஏன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி டேர்மை A - Dன்னு எடுத்துக்கணும், பின்னாடி டேர்மை A + Dன்னு எடுத்துக்கணும். புரியுதா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது ஏன் நான் அடுத்து சொல்றேன். இதே மாதிரி சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா இது நடு டேர்ம் கிடையாது. ஏன்னா 4 நம்பர்ல இதுல எதுங்க நடு? இதுல நடு நம்பர் கிடையாதுல்ல. 4 நம்பர்ல நடு நம்பர் அப்படின்னு கிடையாதுல்ல, 2 நடு நம்பர் தான் இருக்கு. அதனால இதுல எப்படி எடுக்கணும்னா A - D A + Dன்ற 2 நம்பரை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து A - 3D A + 3Dன்னு எடுக்கணும். இதெல்லாம் சம்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா 1 மார்க்கா இதை கேட்க முடியாது, ஸ்கூல்ன்றதுனால கொடுத்துருக்காங்க. 1 மார்க்கா இதை வந்து கொஞ்சம் கஷ்டம்னால இதை விட்டுருங்க. இதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? எஸ், குயிக்கா நோட் பண்ணிக்கிறீங்களா? 4 பாயிண்ட்ஸ் நான் கிளீன் பண்ணிடுறேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ இது ஒரு அப்ளிகேஷனா ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு சம் பார்த்துடலாம். 4th சம். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் தான். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்னு. சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த 3 நம்பரை என்னன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை A - D, நடு நம்பரை A, அதுக்கப்புறம் A + Dன்னு எடுத்துக்கணும். சம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க கண்டிப்பா 3த்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, ஆரின் ஏபி சம் வந்து 27 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஈக்குவல் டு 27 போடணும். ஏன் இப்ப நான் எடுக்க சொன்னேன்றது இப்ப தெளிவா புரியும் நிறைய பேருக்கு. ஓகேவா? ஏன்னா இதை 3த்தையும் ஆட் செய்யும் போது எனக்கு நேச்சுரலாவே -D + D கேன்சல் ஆயிடுது. அப்படி கேன்சல் ஆனதுனால எனக்கு மீதி இருக்கிறது ஒரு A 2A 3A தான் இருக்கு. 3A = 27 அப்படின்னா ஒரு A = 9 அப்படின்றது ஈஸியா வந்து போச்சு இல்லையா? ஈஸியா வந்து போச்சு. இதுக்காக தான் அப்படி எடுக்கிறோம். ஸோ மேக்ஸ்ன்றது நமக்கு தகுந்த மாதிரி சம்ஸையும் நமக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷனையும், நான் அடுத்து வரதுல கால்குலேஷன் டிப்ஸ் நிறைய சொல்ல போறேன். ஸோ கால்குலேஷனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டா சம்லாம் எளிமையாயிடும். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? பட் அவங்க என்ன கேட்குறாங்க, their product is 288 சொல்லிட்டு find the 3 termsங்கிறாங்க. புரியுதா? அப்போ find the 3 terms அப்படின்னா எனக்கு ஏ மட்டும் பத்தாது, டியும் வேணும். டி எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா அடுத்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்க. சம் வச்சு போட்டுட்டீங்க, ப்ராடக்டை வச்சு போடுங்க. ப்ராடக்ட் அப்படின்னும் போது அதே 3 தான். ஏன்னா இங்க ஏ என்ன எடுத்தீங்களோ அதே நம்பர் தானே அதுவும். ஸோ A - D A + D = 288. இங்க ஒரு சூப்பரான கால்குலேஷன் டிப் நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 3 இருக்கு இல்லையா? இதுல ஏ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 9. ஏ ஆல்ரெடி தெரியும் 9 போடுங்க. இப்போ ஏ போட்டீங்க. இப்போ A - D A + D 2 இருக்கா? இதை பார்த்தாலே இப்போதானே சொன்னேன். இது மாதிரி A + B A - B இருந்தாலே A² - B² போடுங்கன்னு சொன்னா அதை போட்டுருங்க. போட்டு 288 போடுங்க. 9ஆல அடிங்க. 9ஆல அடிச்சிங்கன்னா இங்க 32 வந்துடும்.
அப்போ ஏ மறுபடியும் 9 அப்படி என்பதனால 9 ஸ்கொயர் 81 அப்படின்னு போட்டுருங்க. மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அப்போ டி ஸ்கொயருக்காக வந்தீங்கன்னா 7. சாரி, அந்த கால்குலேஷன் டிப் அடுத்த சம்மில் வருது, வெயிட் பண்ணுங்க. ஸோ டி வந்து 7 வந்து போச்சு. அப்போ ஏவும் தெரியும் டிவும் தெரியும்னா நிறைய பேர் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த 3 நம்பர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏ வச்சு ஆரம்பிச்சிடுவாங்க. 9 ப்ளஸ் டி 16 இப்படி போட்டு போயிடுவாங்க. இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும், அதனால அப்படி தப்பு பண்ணாதீங்க. நீங்க என்ன எடுத்தீங்க, அந்த 3 நம்பரை நீங்க என்னவா எடுத்தீங்க? ஸோ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன் பாருங்க. நீங்க என்னவா எடுத்தீங்க அந்த 3 நம்பரை? ஏ மைனஸ் டி தான் ஃபர்ஸ்ட் நம்பர், இப்படிதானே எடுத்தீங்க. அப்ப ஏ 9 மைனஸ் டி 7, 9 மைனஸ் 7 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வில் பி 2. செகண்ட் நம்பர் ஏன்றதுனால ஏ 9, தேர்ட் நம்பர் அப்படியே 7 ஆட் ஆகும், உங்களுக்கு 16 வரும். ஸோ இதான் ஆன்சர். சரிங்களா, இதான் ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபோர்த் கொஸ்டின். ஸோ எல்லாமே ஈஸி தாங்க, கஷ்டமான சம்ஸ் இன்னும் இருக்கு. ஸோ நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பாஸ் பண்ணிட்டு? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ ஃபைண்ட் த மிடில் டேர்ம். இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை இல்லையா? மிடில் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஈஸி. இதான் ஏபி சீரீஸ், இதில் மிடில் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே இது ஃபுல்லாத்தையும் எழுதி பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் ஆயிரும். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இதுக்கு ஒரு கான்செப்டை நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் மிடில் டேர்ம் என்னங்க, பார்த்தவொடனே சொல்ல முடியுதா? இதில் மிடில் டேர்ம் என்ன? 3, பார்த்தவொடனே சொல்ல முடியுது. இப்போ இதில் மிடில் டேர்ம் என்ன? இப்போ யோசிப்பீங்க, இல்லையே மிடில் டேர்ம் எப்படிங்க இப்படி போட்டு 3 சொல்ல முடியுமானா, இல்லையே 3 தான் அங்கே இல்லையே, அப்புறம் எப்படி அது டேர்மாக மாறும்? அப்போ சிம்பிள். ஒரு சீரீஸ்ல நல்லா கவனிங்க, ஒரு சீரீஸ்ல ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது இதுல 5 டேர்ம் இருக்கா, ஒற்றைப்படை நம்பர் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மிடில் நம்பர் இருக்கும் 3. இதே ஒரு சீரீஸ்ல ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 6 நம்பர் இருக்கா, ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மிடில் டேர்ம். அதாவது டிராவ் ஆயிடுச்சு, சூப்பர் ஓவரும் வச்சு டிராவ் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் வின்னர் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி 2 மிடில் டேர்ம். ஓகேவா? ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 2 மிடில் டேர்ம். இதுல 2 மிடில் டேர்ம். இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட், அதை வச்சுதான் இங்க நம்ம போறோம். அப்ப நமக்கு இந்த சீரீஸ்ல மிடில், அதனாலதான் பாருங்க கொஸ்டினே கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க, மிடில் டேர்மா இல்ல டேர்ம்ஸான்னு சொல்லிட்டாங்க. பட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஆப்ஷன்லாம் கொண்டு வரல. ஓகேவா? ஒரு டேர்மா 2 டேர்மான்றது தெரிஞ்சிடும். அப்ப இதுல வந்து நம்ம இந்த சீரீஸ்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஒரு மிடில் டேர்மா 2 மிடில் டேர்மான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் n தான் உங்க டார்கெட். அப்ப n எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? எப்பயுமே n வேணும்னா tnல தான் நீங்க போகணும், லாஸ்ட் நம்பர்ல தான் போகணும். அப்ப இந்த பக்கம் வாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஏரியா, சால்விங் ஏரியா. அப்ப tn ஈக்குவல் டு a plus n minus 20. அப்ப அந்த nth டேர்ம் என்ன? 183. a என்ன? 9 பிளஸ் n minus 1 nth டேர்ம் தெரியல. டிக்கு இதை 1 வாட்டி பண்ணி பார்த்தா போதும், எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஏபின்ட்டாங்க. அப்ப 6 அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் சால்விங் 9 அங்கே போச்சுன்னா 174. ஸோ 6ஆல் அடிச்சிங்கன்னா 29 வரும். n வந்து 30. நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துருங்க. அப்ப 30 டேர்ம்ஸ் இருக்கு, மொத்தம் 30 டேர்ம்ஸ். அப்ப 30ன்றது ஆடா ஈவனா? ஈவன். அப்ப ஈவன் நம்பர் ஆஃப் சீரீஸ்க்கு, ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்க சீரீஸ்க்கு எத்தனை மிடில் டேர்ம்ஸ்? 2 மிடில் டேர்ம்ஸ். அப்ப இந்த 2 டேர்ம்ஸ் தான் அங்க கேட்கறாங்கன்னா எந்த டேர்ம்? அடுத்த கேள்வி. ஓகேவா? இப்ப இது 6 டேர்ம் இருந்தா எது 2 மிடில் டேர்ம் வருது? 3யும் 4ம் வருது. அப்ப அதே மாதிரிதான் சிம்பிளுங்க. இங்க பாருங்க 30 இருக்குன்னா நீங்களே யோசிங்களேன் லாஜிக்கலா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது 30வது டேர்ம். அப்ப நடு என்ன சார்? 15 சார், 30/2ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ், இது லாஸ்ட் 15 டேர்ம்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் 15ல 15 வரும், லாஸ்ட் 15ன்றது 16ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் செட்டு 15ல முடியும், செகண்ட் செட்டு 16ல துவங்கும். அப்ப அந்த 15வது டேர்மும் 16வது டேர்மும் தான் மிடில் டேர்ம்ஸ். சார் இது எனக்கு ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு சார் அப்படின்னா, சிம்பிளா இதுக்கு ஒரு நம்பர் ஞாபகம், ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம். இப்ப இங்க பாருங்க, 6ல எது மிடில் டேர்ம் வருது? 6ல எது 2 மிடில் டேர்ம் வருது? சிம்பிளா என்ன பண்ணுங்க, அதை ஹாஃப் ஆக்குங்க. ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 6 அப்படின்னா அதை ஹாஃப் ஆக்குங்க. 3 வருதா? அப்ப 3ன்றது ஒரு மிடில் டேர்ம், அப்புறம் அது கூட 1 சேர்த்து 4ன்றது ஒரு மிடில் டேர்ம். கரெக்டா? எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதை ஹாஃபால டிவைட் பண்ணீங்கன்னா அது ஒரு மிடில் டேர்ம், அதுக்கு அடுத்து வர்றது ஒரு மிடில் டேர்ம். அப்ப அதே மாதிரி 30 நம்பர் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்ப 30 ஹாஃப் ஆக்குங்க. சிம்பிளா நீங்க இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல, ஹாஃப் ஆக்குங்க. ஹாஃப் ஆக்குனா 15ன்றது ஒரு மிடில் டேர்ம், அதுக்கு அடுத்து வர்றது ஒரு மிடில் டேர்ம். ஓகேவா? எஸ். இப்ப நான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறேன். 31 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 31 இருக்கு.
எது மிடில் டேர்ம்? நீங்களே யோசிங்க. 31 டேர்ம்ஸ் இருக்கு. எத்தனாவது டேர்ம் மிடில் டேர்மா வரும் நீங்க யோசிச்சு எனக்கு சொல்லுங்க உடனே. நிறைய பேர் நேரத்துக்கு கரெக்டாக யோசிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் லைட்டாக குழப்பத்தில் இருப்பீங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எப்பயுமே லைஃப்ல குழப்பம் வருதுன்னா, ஒரு ப்ராப்ளம் வருது லைஃப்ல அப்படின்னா, அதை வந்து தூரமாக வச்சு சிம்பிளாக பார்க்கணும். கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், குட்டியான விஷயமா பார்க்கணும். அப்போ எனக்கு இது புரியல, எனக்குமே ஒன்றும் புரியல. அதனால நான் என்ன பண்றேன், சிம்பிள் இதை பார்க்குறேன். எனக்குமே ஃபார்முலா எல்லாமே மறக்குங்க. அப்பப்போ நானும் ஒரு ரெஃபரன்ஸ் செட் தான் கண்டுபிடிப்பேன். அப்போ இது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், சாரி இது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஒரு மிடில் தான் தெரியுது. பட் எது மிடில் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 5 எடுத்துக்கிறேன். 5 எடுக்கும்போது எனக்கு 3வது தான் மிடில் வருது. அப்ப என்ன கான்செப்ட், 5 கூட ஒன்னு ஆட் பண்ணிட்டு ஹாஃப் ஆக்குறாங்க, 5 கூட ஒன்னு ஆட் பண்ணா 6 அப்புறம் ஹாஃப் ஆக்குறாங்க. புரியுதா? ஸோ 2 மிடில் டேர்ம்னா n/2 அப்புறம் அது கூட ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். ஈவன் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா n கூடயே ஒன்னு ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா அதுதான் மிடில் டேர்ம். அப்பொழுது 31 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 31 + 1/2 ஆன 32/2 என்னங்க 16ஆ? 16th டேர்ம் தான் மிடில் டேர்மா வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் அதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ண போறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க நோட்ஸ் செய்து கொள்ளுங்கள். ஓகேவா? கிளீன். இப்போ சிம்பிள், எனக்கு n30 கிடைச்சிருச்சு. இது 2 தான் மிடில் டேர்ம்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபைன் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பாருங்க, ஃபைண்ட் அப்படின்னும் போது T15 T16 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, நிறைய பேர் T15க்கு ஒரு ஃபார்முலா போடுவாங்க, T16க்கு தேவையே இல்லைங்க. 15th டேர்ம் கிடைச்சதுன்னா அடுத்து டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா 16th டேர்ம். அப்ப ஏ என்ன வரும்? ஸோ இப்போ நான் ஃபார்முலாலாம் எழுதல, நீங்களே பாருங்க. a + n-1, nன்றது 15, ஸோ 14th டேர்ம். அப்போ டிஃபரன்ஸ் வந்து 6. அப்போ ஆட் பண்ணா இதெல்லாம் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஆட் பண்ணா 93. அப்போ ஒரு டேர்ம் 93னா அடுத்த டேர்ம் 6 ஆட் ஆகும். அவ்வளோதானே, இங்கே 99 முடிஞ்சு போச்சு. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ½ an hour கிட்ட ஆயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். ஏன்னா 15 கேள்விகள், இன்னும் 10 கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இதோட பேசிக் எல்லாமே புரிஞ்சிருச்சுன்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல போறேன். நீங்களும் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? சிம்பிள். இந்த மாதிரிலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரெகுலரா கேட்குறாங்க. ஃபைண்ட் XYZ given that இந்த சீரீஸ் ஆர் இன் ஜிபி, சாரி ஏபி அப்படிங்கிறாங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லா நம்ம ஏபி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ சிம்பிள், நம்ம இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. ஏபினா என்ன? ஏன்னா 3 அன்னோன் இருக்கு, உள்ளுக்குள்ள 3 பிளாக் ஷீப் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏபியோட பேசிக் ரூல் என்ன? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸும், இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸும், இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸும், இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸும் 1. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, நான் அதை வச்சு தான் ஈக்குவேட் பண்றேன். தெளிவா புரியுதா? இப்படி பண்ணும்போது கரெக்டா இருக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம், இப்படி மாத்தி பண்றக்கூடாது. 10 - x y - 10 24 - y z - 24 இதெல்லாம் ஈக்குவல். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10 - x is equal to 24 - y ன்னு விட்டு விட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது 2, அடுத்து இது 2, அடுத்து இது 2, அடுத்து இது 2, அப்படி பண்ணா தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு XYZ 3மே கேட்குறாங்க. ஆனால் எடுத்த உடனே 3 கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒருத்தவங்க மாட்டுவான், யோசிங்க. அதுதான் நான் பச்சையில போட்டிருக்கேன். ஏன்னா இது XYன்னு ரிலேட் ஆகுது, கண்டுபிடிக்க முடியாது. இது YZன்னு ரிலேட் ஆகுது, கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாதான் உங்களுக்கு Y கிடைக்கும். ஸோ பாருங்க, இங்க y, இங்க -y வந்தா +2y, இந்த 10 இங்க வந்தா 34. ஸோ y 17 கிடைச்சிருச்சு. இப்போ அப்படியே குயிக்கா என்ன பண்ணுங்க, இந்த y-ஐ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா 17 - 10 7 = 10 - x, x கிடைச்சிருச்சு. அதே மாதிரி y-ஐ இங்க சப்ஸ்டியூட் பண்ணி z கூட போட்டீங்கன்னா z கிடைச்சிடும். குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சம் ஒரு டிஃப்ரெண்டான சம், ஆனால் எவ்வளோ ஈஸின்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 7 சம் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான சம்முங்க. இதெல்லாம் வந்து டயர் 2 சிஜிஎல் லெவல் நீங்க படிக்கிறீங்கன்னா டயர் 2 இல்லை மெயின்ஸ் இல்லை CBT 2 ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு சம் தான். த ரேஷியோ ஆஃப், இங்கடா ரேஷியோ இருக்கு, இதனால ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் நினைச்சு நிறைய பேர் விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. த ரேஷியோ ஆஃப் 6th term and 8th term of an AP அப்படின்னு சொல்லிட்டாங்க. of an AP is 7:9. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட்? ஏன்னா அடுத்து மறுபடியும் ரேஷியோ ஆஃப் 9th term அதே மாதிரி தான் கேட்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ரேஷியோனா என்ன? டிவிஷன். அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. டிவிஷன். 6th term எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? A + 5D. 8th term எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? A + 7D. இதெல்லாம் அதுக்கு தான் சொன்னேன், இந்த n-1ன்றதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது பார்த்தாவே 6th term A + 5D, 8th term A + 7D இப்படின்னு தோணிடும். மறுபடியும் 7:9 7/9 போடுறீங்க. இப்போ எதையுமே யோசிக்காம எப்பயுமே ஒரு சம்மை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே போகணும். இது கேட்குறாங்களே, ரேஷியோ கேட்குறாங்களே, நமக்கு ஏ தெரியலையே,
எல் தெரியலையே, டி தெரியலையே, இப்படி யோசிச்சிங்கன்னா கஷ்டமாயிடும். ஓகே, இது கொடுத்துருக்காங்க, இது ஒரு முக்கியமாக ஏதோ சொல்ல வராங்க உலகத்துக்கு, அதை வச்சு ப்ரொசீட் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இதை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ 9 இது கூட மல்டிப்ளை ஆனால் இது 7 கூட மல்டிப்ளை பண்ணால் இது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு தான் சம் வந்து அடுத்த லெவல் போகுது, நம்புங்க. ஓகே, மேக்ஸில் பாதி நம்பிக்கை தான், கார் ஓட்டுற மாதிரி தான். ஏத்தாப்புல வரேன் இடிப்பானோன்ற மாதிரி தோணும், சரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம், அவனும் போயிடான்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது போய் சப்ஸ்டியூட் பண்ணி எதையோ வந்து கொடுக்கும்னு நம்புங்க. சரியா? எஸ், சூப்பர். இப்போ அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க, 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் ரேஷியோ. ஸோ இது a+8d சொல்ல தேவையில்ல. இப்போ இங்கே தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இங்கே ஸ்டக் ஆகுறீங்க இல்லையா, இந்த ஸ்டக் ஆகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏக்கு பதிலாக 2d போட்டு பார்க்கணும். அப்போ ஏக்கு பதிலாக 2d போட்டிங்கன்னா 10d, ஏக்கு பதிலாக 2d போட்டிங்கன்னா 14d, dd கேன்சல். ஸோ 5:7. நமக்கு தேவை ரேஷியோ தானே, நமக்கு தேவை ரேஷியோ தான், வேல்யூஸ் கிடையாது. அதனால இப்படி போட்டால் எளிமையாக முடியும். ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் ஆஸ்பிரன்ஸ், சூப்பராக போயிட்டு இருக்கு கிளாஸ். 7th கொஸ்டின் கிட்டத்தட்ட பாதி வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? இந்த பாதி நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மேக்ஸில் ஆப்டிடியூட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கோர் ஆப்டி, இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, கால்குலேட்டிவ் பேஸ்டும் கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு எது பிடிக்கும்? இப்போ ஒரு சில பேருக்கு டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்தால் ஜாலியாகிடுவாங்க, ஒரு விடுகதை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் ஜாலியாகிடுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு அதெல்லாம் யோசிக்க முடியல, செம்ம ஃபார்முலாவா ஆன்சர் இவ்வளோதான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கணும். நீங்க எந்த பிடிக்கும், இல்லை ரெண்டுமே பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. ஓகேவா? எஸ். ஸோ 8th கொஸ்டின். இப்போ இது வந்து ஒரு இந்த ஏபிஜிபி அப்ளை பண்ணி கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டின்ல எங்கேயுமே உங்களுக்கு ஏ பி nth டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஏபி அப்படின்னு சீரீஸ் மாதிரியே இல்லை. ஆனா இது ஒரு கான்செப்ட், அதுல ஏபி யூஸ் ஆக போகுது. ஓகே, கவனிக்கலாமா? நல்லா பாருங்க. இன் அ தியேட்டர், ஸோ நீங்க தியேட்டருக்கு போறீங்க, there are 20 seats in the first row. முதல் ரோல ஃப்ரண்ட் ரோல 20 சீட் இருக்கு. அண்ட் 30 rows were allotted. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 30 ரோ இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ரோல இருந்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 30 ரோ இருக்கு. இப்போ என்ன கான்செப்ட்னா, ஈச் சக்சசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 additional seats than its front row. அப்ப இது ஃப்ரண்ட் ரோ, அப்ப அடுத்த ரோ வரும்பொழுது 2 சீட் ஆட் ஆகுது. ஏபி வந்து போச்சா? எஸ். அப்ப இதே மாதிரி தான் சக்சசிவ், இதே மாதிரி அடுத்த சீட்ல தேர்ட் சீட்ல 24 இருக்கும். இதை நீங்க போட்டுக்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வரைஞ்சேன். அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ? 30வது ரோல எத்தனை சீட் இருக்குன்னு கேட்கறாங்க. புரிஞ்சுக்கிச்சா? எஸ். அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்சுவலா படிச்சதை மேக்ஸா மாத்தணும், ஏபி சீரீஸா ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரோல 20, ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட்டு, அடுத்த ரோல 22, அடுத்த ரோல 24, இப்படியே போயிட்டே இருந்தா 30வது ரோல எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? 30th ரோல என்ன வேல்யூ, என்ன கண்டுபிடிக்க தேவையில்ல, என்னன்றது 30ன்றது தெரியுது. 30வது ரோ 30th டேர்ம், அந்த வேல்யூ என்ன, 30th டேர்ம் என்னங்க தான் கேட்கறாங்க. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், 30 எங்க போடுறது அப்படின்னு. என்னன்றது 30, அந்த வேல்யூ என்ன, எல் என்ன அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை nth டேர்ம் என்ன அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன, இதை நீங்க எல்லுன்னு கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ 30th டேர்ம் என்ன சொல்லலாம், a + 29dன்னு சொல்லலாம். இப்போ a20, 29ன்றது டின்றது 2. ஓகேவா? d2. அப்போ ஸோ நான் நல்லா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நல்ல ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, ப்ரோ ஆயிட்டேன், அவங்களாம் ஒன்றும் பெருசா ஏதோ சீக்ரெட்டோ இல்லை ஒரு ஸ்பெஷலான ஆள்கிட்ட அப்படிலாம் போய் கத்துக்கல. எல்லாமே கான்செப்ட் கத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா, ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருவாங்க, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம ஸ்ட்ரெயிட்டா இங்க வருவாங்க ஒரு சில பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல 20, அப்போ அவங்க 30th ரோ கேட்கறாங்களா, அப்போ a + 29d, அப்போ டி வந்து 2 ஆட் ஆகுதா, இப்படியே போட்டுருவாங்க. ஸோ மேக்ஸ்ன்றது எனக்கு ஒருத்தவங்க ஸ்பீடா போடுறாங்கன்னு பார்த்து ரொம்பலாம் வந்து வாவெல்லாம் பார்க்காதீங்க. ட்ரைனிங் தான், ப்ராக்டிஸ் பண்ண ஏதோ ஒரு ஸ்டெப்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்க நல்லா போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இல்லை சார் எனக்கு இப்படிதான் போடுறதுனாலுமே போடுற விதத்தை ஸ்பீடா போடுங்க, அதான் நான் சொல்லுவேன். அப்போ 20 + 29d மல்டிப்ளினா 78. அப்போ இப்படியே போச்சுன்னா எனக்கு 78 சீட் இருக்கும் கடைசி ரோல. இதுக்கு தான் ஏபி யூஸ் ஆகுது. ஓகேவா? ஏபின்றது லைஃப்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது இன்னும் அடுத்த சம்லாம் வரப்போகுது, பாருங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஃபினான்ஸ் கொஷின். ஸோ இது வந்து எஸ்ஐலையும் வரும், இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற இடத்துல இது வருங்க. ஓகேவா? அது நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபார்முலா அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற இடத்துல இல்லை இதை படிக்கவே இல்லைன்னு விட்டுருவாங்க. பட் அதை ஏபிலே போடலாம், சிம்பிளான இன்ஸ்டால்மெண்ட் கொஷின். இங்கே பாருங்க, பிரியா
9th question. Priya earned 15,000 in the first month. முதல் மாச சம்பளம். Thereafter her salary increased by 15,500 per year. ஒரு வருஷமும் ஓகே ஒரு வருஷம் இன்க்ரிமெண்ட் அந்த போனஸ் வந்து 1500. அப்ப இப்படியே போச்சுன்னா பாருங்க இந்த சம் வந்து ஒரு டபுள் லேயர்ல பிரியுது. இன்கமை பத்தி பேசிட்டே இருந்தாங்க, திடீர்னு எக்ஸ்பென்ஸை பத்தி பேசுறாங்க. சூப்பரான சம் இது. இந்த 9th சம்ன்றது வாவான சம். ஓகேவா? ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் த ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது 5000 சம்பளம் வாங்கும்போது அவங்க செலவு வந்து 13,000 2000 சேமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 900 பர் இயர். செலவு ஏறுது இல்லை, வருஷம் சம்பளமும் ஏறுது செலவும் ஏறுதுங்க. அப்ப இப்ப இன்கமை பத்தி எக்ஸ்பென்ஸை பத்தி பேசினவங்க திடீர்னு சேவ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்படியே போச்சுன்னா எப்ப அவங்க 20,000 சேமிப்பாங்க? ஒரு மாசத்துக்கு 20,000 அப்படின்றது எப்ப அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பர் மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை வந்து நீங்க வந்து எப்படி வேணா அணுகலாம். பட் சிம்பிளா வந்து ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் சேவிங்ஸ்னா என்னங்க? நீங்க ஒரு சம்பளத்தை சேர்த்து வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்க சம்பளம் 100 ரூபாய் அப்படின்னா அதுல 80 ரூபாயை செலவு பண்ணிட்டீங்கன்னா 20 ரூபாயை சேமிப்பீங்க. இதுதான கான்செப்ட். I minus E equal to S. ஸோ ஆக்சுவலாக இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்னே நம்ம ரேஷியோவில் தனியாக ஒரு டாபிக் நடத்திருப்போம். ஓகேவா? அது கோர்ஸில் இருக்கும். பட் அதோட ஒரு சின்ன ரெப்ரஸன்டேஷன் தான் இது. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன சினாரியோவை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா அதை இங்கே எழுதுங்க. ஏர்னிங் 15,000. இதை நான் எடுக்கிறேன்? ஏபி சீரீஸாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சம்பளத்தை 15,000 நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்னப்பா ஆகுதுன்னா ஹர் சேலரி இன்க்ரீஸ்டு பை 1,500 சொல்றாங்களே, அதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பாருங்க, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 15,000 எடுத்துக்கிறேன். அப்புறம் வருஷம் அவங்க சேலரி ஏறுது இல்லை, 15,000 பிளஸ் 1,500. அப்புறம் அடுத்த வருஷம் 2,500 ஏறும். ஓகே, அப்ப டிஏ தான் நான் 1,500 எடுக்கணும். இது இன்கம். புரியுதா? இப்ப அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் பாருங்க, அதே தான். இதுக்கு ஏவா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, மொதல் வாட்டி அவங்க 13,000 ரூபாய் செலவு பண்றாங்க, அடுத்த வாட்டி அவங்களோட செலவும் இன்க்ரீஸ் ஆகுது 900 டி. சரி, இப்ப கேட்கலாம், சரி சார் செலவு ஒருவேளை அவங்க குறைக்கிறாங்கன்னா, சம்பளம் ஏற செலவை குறைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் குறைக்கிறாங்க அப்படின்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும். 900 ரூபாய் குறையுது இல்ல சம்பளமே குறையுது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். இங்க இல்ல, நான் பிளஸ் போடுவேன். சரியா? எஸ். அப்ப 2 சினாரியோ போட்டோம். ஸோ நம்ம இப்ப அப்படியே சேவிங்ஸ் வருவோமா? சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம தான் மேனுவலா கண்டுபிடிக்கணும். ஸோ 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அவங்க 13,000 ரூபாய் செலவு பண்ணா அவங்களோட இனிஷியல் சேவிங்ஸ் வந்து 2,000 ரூபாயா இருந்திருக்கு. அப்ப இது எதுவுமே நடக்கலனா, இந்த இன்க்ரிமெண்ட்டும் நடக்கல, இல்ல செலவும் அதிகமாகலனா, வருஷம் இதே தான் சேவிங்ஸ் இல்லையா? 2,000 ரூபாய் சேவிங்ஸ். இதே வேல்யூ இருந்துச்சுன்னா 2,000 சேவிங்ஸ். பட் மாறுது. என்ன மாறுது? இன்கம் ஒரு 1,500 ரூபாய் அதிகரிக்குது. அப்ப நமக்கு என்ன தோணும்? ஓகே, இன்கம் ஒரு 1,500 ரூபாய் அதிகரிச்சா அந்த 1,500 ரூபாய் சேவ் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா இன்கம் ஏற நமக்கு செலவும் ஒரு 900 ரூபாய் ஏறிடுது. ஓகேவா? இப்ப செலவும் ஒரு 1,500 ஏறிச்சுன்னா ரெண்டும் நல்லிஃபை ஆயிடும், நோ எஃபெக்ட். பட் 1000 பாருங்க, 1,500 இன்கம் ஏறிச்சு, செலவு ஒரு 900 ரூபாய் தான் ஏறி இருக்குன்னா அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணலாம்ல. ஏன்னா அதிக சம்பளம் வந்திருக்கு, செலவு கொஞ்சம் தான் ஏறி இருக்குன்னும் போது இதோட டிஃபரன்ஸ் தான் 600. இது பார்த்தாலே புரியணும், இதுக்கு எந்த ஃபார்முலா யோசிக்கலாம் கூடாது. ஓகேவா? அப்ப எனக்கு 900 ரூபாய் எனக்கு செலவு வந்து என்ன ஆகுது, சாரி சேவிங்ஸ் என்ன ஆகுது, ஏறுது. சேவிங்ஸ் ஏறத்தான் செய்யும்ன்றது புரியுதுலங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்கம் அதிகமா ஏறுது, செலவு கொஞ்சம் கம்மியா தான் ஏறுதுன்னு போது கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். அதைத்தான் வந்து நான் வந்து டி வந்து சேவிங்ஸ்ல வந்து 1,600 போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இது தெளிவா புரியுதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி கூட ஒரு வாட்டி பாருங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ், சூப்பர். இப்ப இவ்வளோ கண்டுபிடிச்சிங்கல்ல, இது தேவையில்லை, இதுதான் மெயின். ஏன்னா அவங்க கேட்கறது சேவிங்ஸ் பத்தி. அப்ப எனக்கு ஏ தெரியுது, டி தெரியுதுன்னு போது அவங்க என்ன கேட்கறாங்க, எப்ப வந்து ஹவு லாங் அப்படின்னும் போதே அது என்னதான் கேட்கறாங்க அப்படின்றது தெரியணும். நம்பர் ஆஃப் மந்த்ஸோ இயர்ஸோ. ஓகேவா? ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 பர் மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை ஏன்னு எடுத்துக்கிட்டு என் தெரியலன்னு வச்சுக்கிட்டு டிஎஸ் 600 எடுத்துக்கிட்டு nth டேர்ம் அவங்க கேட்கறது வந்து 20,000. ஓகேவா? அப்ப ஏ 2,000 போடுங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 31 வந்துடும். அது ஈஸி தான். சரியா? ஸோ 31 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா இயர்லி தானே இது நடக்குது. இயர்லி நடக்கிறதுனால உங்களுக்கு இயர்லி எஃபெக்ட் வரும். அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்துரும். வேல்யூ தான் முக்கியம். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க.
கிளியரா? ஸோ 10 சம் போலாமா? ஸோ 10 சம்ல என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டும் வரும், கால்குலேஷனும் வரும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போகிறோம் ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேவா? ஏபிஎம்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இருக்கு. எப்படி வந்து டிஎனை வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டின்னு சொன்னமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா சம் அப் டு என் டேர்ம்ஸ். இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து 2 3 5 இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, 2 + 1 2 3 4 சம்திங் ஒரு சீரீஸை வந்து சீரீஸா தான் பார்த்தீங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த சீரீஸை ஆட் பண்ணி பார்க்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சிம்பிள் அதே கான்செப்ட் தான். ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் என் மைனஸ்னா ஈக்குவல் டு சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ஒரே ஒரு ஃபார்முலா போடுங்க, n/2 2a பிளஸ் n மைனஸ் 1d. அதாவது இது எதுல இருந்து வந்துச்சுன்னா இதான். ஸோ எப்பயுமே ஒரு ஃபார்முலா ப்ராக்டிக்கலா பாருங்கன்னு நான் சொல்லுவேன். சிம்பிளா ஒரு நம்பர் நீங்க சொல்லுங்க, ஒரு 5 எடுத்துக்கலாமா? டிஃபரன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாமா? 10 சேர்ந்தா 15, 10 சேர்ந்தா 25. ஒரு 3 டேர்மோட நிப்பாட்டிக்கோங்க, ஒரு ஷார்ட்டா கத்துக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இதுல ஏன்றது 5, டின்றது டிஃபரன்ஸ்ன்றது 10, கடைசி டேர்ம்ன்றது 25. கரெக்டாங்க? மூணுமே புரியுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம் 5, லாஸ்ட் டேர்ம் 25, டிஃபரன்ஸ்ன்றது 10. அப்ப இந்த மூணுத்தையும் நான் சம் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 20 45 கிடைக்குது இல்லையா? 45 கிடைக்குது. இதைத்தான் ஃபார்முலாவா என்ன சொல்றாங்கன்னா n/2 a plus l அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அப்ப என்னன்னா என்னன்னா எத்தனை டேர்ம்? 3 டேர்ம் இருக்கு, 3/2. ஸோ இதை நான் ஆட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எத்தனை டேர்ம் இருக்கு பை 2 பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டைமையும் சேர்த்து விட்டுறணும். ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டைமையும் சேருங்க, 30 வருது. அப்ப அடிச்சீங்கன்னா 15 45 எனக்கு அழகா வருது. இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? அப்ப இந்த ஃபார்முலா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக்கி மல்டிப்ளைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில டைம்ல கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் டேர்மை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, வேற டிஃபரன்ஸ் தெரியும். லாஸ்ட் டேர்மை கொடுக்க மாட்டாங்க, வேற டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணா ஃபார்முலாவை ரீவொர்க் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, ஜஸ்ட் இங்க பாருங்க, எல் இருக்குல்ல, எல்லுக்கு லாஸ்ட் டேர்முக்கு என்ன ஃபார்முலா? லாஸ்ட் டைம்ல என்ன படிச்சோம்? a plus n minus 1d தான் லாஸ்ட் டேர்ம். அப்ப இப்ப ஆட் பண்ணி பாருங்க, n/2 a plus n minus 1d. அப்ப 2a plus n minus 1d, அவ்வளவுதான். ஸோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடிய விஷயம். இது யோசிச்சாலே வந்துடும், போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. இதை என்னடா, ஏன்னா இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் n/2 2 மறந்துடுறாங்க, n/2 a plus n minus 1d போட்டு தப்பு வாங்கிறாங்க. அதனாலதான் எப்பயுமே a plus l ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்படி எழுதும்போது ஓகே a plus n minus 1d 2a அப்படின்னு ஞாபகம் வரும். சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இப்ப இதுவும் தேவைப்படுங்க. ஆக்சுவலா இது நான் உங்களுக்கு சொல்லல, பட் இந்த மாதிரி இடங்கள்ல இதையும் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, லாஸ்ட் டேர்ம்ல படிச்சோம்ல, லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு a plus n minus 1d படிச்சோம்ல. இப்ப இதுல இருந்து எனக்கு n வேணும்னா, ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தனியா கண்டுபிடிக்க வேண்டி வரும். அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும்னா இதையே உருட்டிருக்கேன், இதையே இப்படி ரீஒர்க் பண்ணி தான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். சரியா? l minus a/d plus 1, அவ்வளவுதான். இல்ல சார் நான் இதுலயே போட்டு கண்டுபிடிச்சிக்கிறனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? எஸ், இப்ப போலாமா? ஓகே, எஸ். இப்ப ஃபார்முலாவை நம்ம பழகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப். ஸோ இதுதான் சீரீஸ், ஈக்குவல் டு வாட். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே சிம்பிளா கொடுப்பாங்க, அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டுன்னு போட்டுருவாங்க. அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஏபி சீரீஸ், சம்மேஷன் கேட்கறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபார்முலா எழுதுங்க, n/2 a plus l. சார் இங்க எப்படி சார் இந்த ஃபார்முலா தான் போடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சிம்பிள். லாஸ்ட் டேர்ம் அவைலபிளா இருந்துச்சுன்னா l போட்டுருங்க, லாஸ்ட் டேர்ம் அவைலபிளா இல்லைன்னா அந்த 2a ஆரம்பிக்கலாம், அந்த ஃபார்முலா போடுங்க. ஓகே, சிம்பிள். எஸ். அப்ப n என்னன்னு தெரியல சார், எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியல, நடுவில் வேற டாட் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு தான் இப்ப ரீசெண்டா ஒன்று சொன்னேன்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? படிக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கணும். n ஈக்குவல் டு l minus a/d அப்புறம் +1 தான் ஃபார்முலா. சரியா? அப்ப நம்ம அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a என்னங்க 0.4, d என்ன, நீங்க தான் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0.3 கிடையாது, 0.03 வரும், அதான் d. அப்ப லாஸ்ட் டேர்ம்ன்றது 1. அப்ப n வேணும்னா l minus a, ஓகே, 0.6/0.03, 0.6/0.03னா 20 வரும். அது நீங்க பாத்துருங்க, ஈஸி தான். +1 21. அப்ப n எனக்கு கிடைச்சிருச்சுன்னு போது தாராளமா நான் சம்மேஷன் அப் டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 21/2 சார், 21/2 எப்படி சார் ஆகும்? அதெல்லாம் யோசிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் சம்ம போட்டு முடிங்க. 21/2 இன்டூ a plus l இருக்குல்ல,
A plus L என்ன வரும் 1.4. ஓகே, அப்போ இப்போ 2 அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸ்ன்றது நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன நடந்தாலும் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ அடிச்சிங்கன்னா 0.7 வந்துடும். ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 14.7. எஸ், சிம்பிள் தானே? ஃபைண்ட் த சம் ஆஃப் கேட்டால் சிம்பிள் தானே? காப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடணும். எஸ், ஓகே, எஸ். ஸோ 11th டேர்ம் பாருங்க, 11th சம் பாருங்க. சிம்பிள், நீங்களே போட ட்ரை பண்ணுங்க, நீங்களே வந்து பாஸ் பண்ணிட்டு போட ட்ரை பண்ணுங்க. ஆன்சரும் இருக்குது, உங்களுக்கு ஆன்சரும் அவைலபிளாக இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆன்சர் 10 தான், வருதான்னு பாருங்க பாஸ் பண்ணி. எஸ், பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ போடலாம். ஏன்றது என்ன? ஸோ சம்மை இதுக்கப்புறம் நான் வந்து பெருசு பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மேஷன் உள்ளுக்குள்ள வந்துட்டாலே இந்த ஃபார்முலால இருந்தாங்க ஆரம்பிக்கணும், வேற வழியே இல்லை. ஒன்று இங்கே A plus L வரும், இல்லை இது வரும். லாஸ்ட் டேர்ம் இருக்கா, லாஸ்ட் டேர்ம் இருக்கா, இது இருக்குன்னு இல்லை, இந்த பிளஸ்ல லாஸ்ட் டேர்ம் தானே L இருக்கா, இல்லை. அப்போ இந்த ஃபார்முலா ஒத்து வராது, இந்த ஃபார்முலா தான். n/2 2a இதுதான் போடணும். ஓகேவா? அப்போ சம்மேஷன், இந்த சம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை போடுங்க. n தெரியல, n தான் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போடுங்க. 2a, 2a னா 2 × 1 a1 2 போடுங்க. n-1 டிஃபரன்ஸ் என்ன, 1 மட்டும் பார்த்தா போதும், 4 போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 அப்படியே உள்ளுக்குள்ளே இறக்குறேன், மல்டிப்ளை பண்ணி பெருசாகிறதுக்கு பதிலாக இந்த 2 உள்ளுக்குள்ளே இறக்குனா இது 1 ஆயிடுது, இதே 2 இது கூட இறக்குனா இது 2 ஆயிடுது. அதான் நான் போட்டிருக்கேன் ஈக்குவல் டு 190. அப்படியே கால்குலேஷன்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க, ஏன்னா தப்பு வரும் இதில். இப்போ n இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டெப்பை நான் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? 1 + 2 × n 2n வரும், 2 × -1 -2 வரும். அப்போ 1 - 2 -1 வரும். அப்போ பாசிட்டிவாக இருக்க 2n ஃபஸ்ட்டு எழுதி -1 இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். 190. இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போயிடுவாங்க. இதை 2n² -n எஸ் -190 = 0ன்னு சொல்லிட்டு எஸ் பண்ணலாம். அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன் குவாட்ராட்டிக்கும். பட் ஈஸியானதுக்கெல்லாம் அது குவாட்ராட்டிக் வச்சு சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அப்படியே இங்கே வாங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்க. எதையோ 2 மல்டிப்ளை பண்ணால் 190, அவ்வளோதானங்க. எதையோ 2 மல்டிப்ளை பண்ணால் 190. 190 ஒரு பாவமான நம்பருங்க, ப்ரைம் நம்பர்லாம் வரும் உள்ள. ஸோ 19 பாருங்க, 190 பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணும்னா 19 × 10 தோணும். இப்படி எழுதலாம். எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க தேவையில்லாமன்னா? இங்கே பாருங்க, நம்மளுக்கு n வேணுங்க. எந்த 2 நம்பரை இந்த மாதிரி ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 190 வர வைக்கிறாங்க. நம்மளோட அறிவுக்கு இது தெரியும்ல, இதெல்லாம் தெரியும்ல. 190-ஐ 10 × 19 எழுதலாம், 19 × 10 எழுதலாம்னு ஓரளவு தெரியும்ல. அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். கிளியரா சொல்றேன். 10 × 19 வச்சுக்குமே, இது ஒத்து போதான்னு பாருங்க. எது ஒத்து போதா? இங்க பாருங்க, 10 × 19 வச்சுக்கோங்க. 190 வந்துருச்சு. பட் இந்த ஃபார்மேட்ல செட் ஆகுதான்னு பாருங்க. எப்படிங்க செக் பண்றது? n 10ன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் n 10. அப்ப இதை செக் பண்ணி பாருங்க, 19 வருதா பாருங்க. n 10ன்னா 2 × 10 என்ன 20, 2 × 10 என்ன 20, 20 - 1 19 வந்து வச்சா, அவ்வளவுதான். அப்ப ட்ரையல் அண்ட் எரர் நீங்க மேக்ஸ்ல அப்பப்ப யூஸ் பண்ணணும். மேக்ஸையுமே ரீசனிங் மாதிரி கொஞ்சம் அப்பப்ப சால்வ் பண்ணாதான் குயிக்கா போட முடியும். மேக்ஸை ஸ்டெப்பாக தான் நான் போடுவேன், ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் தான். 1000 ஸ்டெப் போட்டாலும் 1 மார்க் தான். அதனால கொஞ்சம் ஸ்டெப்ஸை குறைங்க. அப்போ செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஏற்றுக்கணும், n 10 தான் அப்படின்னு ஏற்றுக்கணும். செட் ஆகலைன்னா அப்படின்னா வேற காம்பினேஷன் போடணும். 10 × 19 இல்லையா, 19 × 10 போடுவோம். இல்லை 2 9s 36, 36 × 5ன்னு போடுவோம். இந்த மாதிரி காம்பினேஷனை மாற்றணும். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ 10 டேர்ம்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். ஸோ என்ன டவுட் அரைஸ் ஆனாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கோர்ஸ் யூசர்ஸ் கண்டிப்பாக கோர்ஸ் யூசர்ஸ் குரூப்ல கேளுங்க, மாஸ்டர் குவான்ஸ் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல கேளுங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ 11th சம் முடிஞ்சது. இப்போ 12th சம் பாருங்க. ஸோ 12th சம் பாருங்க. சிம்பிள். The 13th term of an AP is 3. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 13th sum, sum of the first 13 terms. அப்போ இந்த சம்ல பாருங்க, 2 விதமான இதையும் இப்போ ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் படிச்சதையும் செகண்ட் படிச்சதையும் ஜாயின் பண்றோம். nth டேர்மும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் ஆஃப் 13 டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல 13வது டேர்ம் nth டேர்மும் லாஸ்ட் டேர்ம் 3ன்ட்டாங்க. அந்த 13 வரைக்கும் இருக்க டோட்டலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, find the CD. CD-னா நான் சொன்னேன், காமன் டிஃபரன்ஸ் D கேட்குறாங்க. புரியுதா? எஸ். ஏ தெரியாது, எதுவுமே தெரியாது, கண்டுபிடிக்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் அப்படியே நான் என்ன பண்றேன், இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிள். இதை வச்சு ஃபர்ஸ்ட் இதை போடுங்க. ஃபர்ஸ்ட் படிச்ச மாதிரி 13th டேர்ம்னா அதை எப்படி எழுதுவீங்க? A + 12D வந்து 3. அப்படியே சைலண்டா இருங்க. இப்போ அடுத்து 13th டேர்ம்னா என்னது? சம் ஆஃப் 13 டேர்ம்ஸ் 234னா சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு என்ன ஃபார்முலா?
n/2 a plus l தெரியுமா? இங்க n தெரியுமா? n தெரியாது. ஓகேவா? சாரி n/2 a plus எஸ் n தெரியுதுங்க அப்படின்னா நல்லா கவனிங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான இடம். இதை இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். n/2 2a plus n-1d போடலாம். பட் ஆனா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் இங்க தெரியுது, 13th டேர்ம் உங்களுக்கு தெரியுதுன்னும் போது அதை நீங்க இங்க யூஸ் பண்ணீங்கன்னா சம் சிம்பிளா ஆகும். அதனால தான் நான் இதை ஒமிட் பண்ணேன். ஓகேவா? ஏன்னா இதுலயும் ஏ தெரியல, அப்படியேதான் வச்சிருக்கிறோம். இங்கேயும் ஏ தெரியாம இருந்தா சம் வந்து பெருசாகும். தெரிஞ்ச விஷயத்த யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனால நான் இதை யூஸ் பண்ணவில்லை, எல் தெரியறதுனால. சரியா? எஸ். அப்ப n எனக்கு தெரியுது, 13 நம்பர்ஸ், 13 n/2 a plus lth டேர்ம் லாஸ்ட் டேர்ம் 13th டேர்ம் 3 தெரியுது, 234. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் டேர்மும் nth டேர்ம் அந்த 13th டேர்மும் ஒண்ணுதான். அப்ப எனக்கு இதுல இருந்து இந்த ஸ்டெப்ல இருந்து ஈஸியா எனக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நான் போனேன்னா எனக்கு ஏவே கிடைச்சிருது. பட் அதுல ஒரு கால்குலேஷன் சிக்கல் இருக்குது. நீங்க வேணா பாஸ் பண்ணி போட்டு பாருங்க. இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், இது பார்க்கறதுக்கு இந்த ஸ்டெப் ஈஸியா இருக்கும். அப்படியே உருட்டி பெரட்டி ஏ வந்துரும்னு நினைப்பீங்க. நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. அப்படியே இப்ப பாஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு பாருங்க. ஒரு சின்ன பேப்பர், துண்டு பேப்பர் எதையாவது எடுத்து போட்டு பாருங்க. எங்க ஸ்டக் ஆகும்னா இந்த 2 இங்க கொண்டு போயிடுவீங்க. கொண்டு போய் மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. 234 தொகுதியும் 2ஆல பெருக்கி 468ன்னு கொண்டு வந்து கஷ்டப்பட்டு வைப்பீங்க. வச்சீங்கன்னா 13ஆல அடிக்க நேரிடும். 13ஆல அடிப்பீங்க, கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன், மேக்ஸ்ல கால்குலேஷன்ஸை டிலே பண்ணுங்க. கோவம் வந்தா கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் நேரம் விட்டு பேசுங்கன்னு. அந்த மாதிரி கால்குலேஷன் பெருசானாலும் கோவப்படாம கொஞ்சம் பொறுத்து அப்படியே இருங்க. இங்க பாருங்க, 13/2னா 2 அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணாதீங்க. இப்படியே வச்சுட்டீங்களா? இப்போ என்ன சார் அப்படியே வச்சு என்ன பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, நான் அதே டெக்னிக் தான், நான் ஒரே டெக்னிக் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றேன். 13 into a plus 3 equal to இப்படி வருது. நம்ம டார்கெட் ஏ தான். அப்ப 13 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 13 இருந்துச்சுன்னா எனக்கு 13ம் 13ம் கேன்சல் பண்ணிட்டு ஏவை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ் நான் சொல்றது? எஸ். அப்ப இங்க 13 இருக்க மாதிரி இங்க 13 நீங்க வர வைங்க. அப்ப சிம்பிளா நீங்க மல்டிப்ளை பண்ணி 13ஆல டிவைட் பண்ணாம 234 எப்படி 13ஆ பிரிக்கலாம்னு பாருங்க. சிம்பிள். 234 13ஆல டிவைட் பண்ணுங்க. 113 is 13, மீதி 10, 813 தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் எண்டிங் டிஜிட்டை வச்சு 8 3s are 24 4ல முடியும். ஓகே. அப்ப இதுல இருந்து நான் 13 எடுத்தேன்னா எனக்கு மீதி 18 இருக்கு. அப்ப அந்த 2 நான் மல்டிப்ளையே பண்ணல, அப்படியே வைங்க. இந்த 234 பிரிச்சு 18 into 13 வச்சிருக்கேன். எனக்கு 13 அப்படியே வேணும், அவனை அப்படியே வச்சுக்கோங்க. 13 அப்படியே வச்சுக்கிட்டு மீதி எனக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கு. 13 into ஒரு வேல்யூ தான். அப்ப இங்கேயும் அதே மாதிரியே 13 into ஒரு வேல்யூ தான்னா 18ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 36 போடுங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுதா, 13 13 கேன்சல். அப்ப a plus 3 தான் 36. அப்ப a வந்து 33. இப்படி லைட்டா தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? 33 மல்டிப்ளை பண்ணி பெருசா கூடாது கால்குலேஷன். ஸோ a33 அப்படின்னாலே a33 அப்படின்னாலே சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். a33 அப்படின்னாலே இங்க 33 போட்டீங்கன்னா d வந்து -2.5 கிடைச்சிடும். அது நீங்க பண்ணிடுங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளீன் பண்ணிடுறேன். So last 3 sums aspirants, last 3 problems. So find the natural numbers. So இதுதாங்க வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக்ல இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அது டஃப்பான இடத்துல கண்டிப்பா கேட்பாங்க. இது நம்ம நம்பர் சிஸ்டம்லயும் டீல் பண்ணுவோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா அது 1 2 3 இந்த மாதிரி. 0 சேர்த்தா ஆட் நம்பர், ஓகேவா? ஹோல் நம்பர், சாரி 0 சேர்த்தா ஹோல் நம்பர்ஸ். அதை 1ல இருந்து ஆரம்பிச்சா அது பேரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்போ 1 2 3 4 இந்த நம்பர்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600. அப்ப பிட்வீன் என்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? 300 சேர்க்கக்கூடாது. ஃப்ரம் அப்படின்னு சொன்னாதான் 300 சேர்க்கணும். ஃப்ரம் 300 to 600னா தான் 300ல இருந்து 60. பிட்வீன் 300 and 600னா பிட்வீன் வந்தாலே and வந்துடும். பிட்வீன் andனா 300க்கும் 600க்கும் இடைப்பட்டு. அப்ப 301ல இருந்தா நீங்க கணக்கே எடுக்கணும். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600னா இப்படி போடுவோம் இல்லையா? 301 302 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. எஸ், அது வேணா நான் போடலன்னா அடுத்த லைன் படிக்கணும். இந்த இதுக்குள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸை which are divisible by 7. ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை, அதுல எது எது 7ஆல டிவைட் ஆகுதோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் போடுங்க 300 போடுங்க, 301. இதுக்கப்புறம் 301 டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. 7ஆல டிவைட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க.
அந்த 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்ற டெஸ்ட் பண்றதை நான் சைட்ல சிம்பிளா கால்குலேஷன் ட்ரிக்ஸ் சொன்னல சிம்பிளா பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்க அப்படி கேட்பீங்க, சார் 301 எடுத்து போடுறேன், டிவைட் ஆச்சுன்னா சந்தோஷம், டிவைட் ஆகலாம் 302 எடுத்து போடணுமா 303 எடுத்து போடணுமா? அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஷார்ட்கட்ல ஒரு மெத்தட் தான். 300 ஃபர்ஸ்ட் எடுங்க. 300 ஃபர்ஸ்ட் 7ஆல டிவைட் பண்ணுங்க. எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான இடங்க இது. 300 ஃபர்ஸ்ட் 7ஆல எடுத்து போடுங்க. 4 7s are 28 வருதா? 4 7s are 28 மீதி 2. இப்ப 300 தாண்டி தான் நம்ம போகணும். அப்ப இங்க 7 இருக்கு. 4 7s are 28 மீதி 20 இருக்கு. அப்ப 20 கூட என்ன கொடுத்தா 7 டேபிள்ல டிவைட் ஆகும். புரியுதா? 20 கூட 7 டேபிள் சொல்லுங்க. 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. அப்ப இங்க 8 கொடுத்தாலும் 4ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும். 1 கொடுத்தாலும் 21 7ஆல டிவைட் ஆகும். அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரணும்ன்றதுனால ஒரு நம்பரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் இங்க 1 கொடுத்துக்கணும். புரியுதுங்களா? நான் 301 போட்டு டெஸ்ட் பண்ணல, 300 போட்டு 7ஆல டிவைட் பண்ணி பார்த்து 4 7s are 28 மீதி 2 போடுறேன். 20னா 21 தான் சரியா இருக்கு. அப்ப 301 அதை வச்சுக்கிறேன். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் 7ஆல டிவைட் ஆகுறது. இதுக்கப்புறம் நீங்க டெஸ்டே பண்ண தேவையில்ல. இது கூட ஒரு 7 ஆட் பண்ணுங்க, அப்பதான் 7ஆல டிவைட் ஆகும். புரியுதா? ஏன்னா 7 டிவிசிபிள் போது ஒரு 7 ஆட் பண்ணாதான் அந்த 7 டிவைட் ஆகிட்டே இருக்கும். அப்ப கடைசி இப்ப இந்த சீரீஸை நீங்க முடிக்கணும் அப்படின்னா 300ல இருந்து 600க்கு உள்ளன்றாங்க. அப்ப 600க்குள்ள எந்த நம்பர் 7ஆல கடைசியா டிவைட் ஆகும்னு பாக்குறதுக்கு 600 எடுங்க. சார் 600க்குள்ள தானே சார் சொன்னீங்கன்னா 600 எடுங்க. 600 எடுத்தீங்கன்னா 8 7s are 56 மீதி 4, 7 7s are 49 வரும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 7 7s are 49 வரும். பட் நம்மளுக்கு உள்ள 600க்கு உள்ளதான் வேணும். அப்ப 7 7s are 49னா 40க்கு மேல போகுது. 6 7s are 42னாலும் 40க்கு மேல போகுது. 5 7s are 35 அப்படின்னா தான் 40 கீழே வருது. ஓகேவா? அப்ப எனக்கு இது 35 தான் 5 குறையணும். 5 குறையணும்னா 600ல இருந்து 5 குறைச்சிக்கணும். சரியா? அவ்வளவுதான். ஏன்னா 40க்குள்ள அப்ப 35னா 5 குறையணும். 40ல இருந்து மட்டும் 5 குறையக்கூடாது, அந்த நம்பர்ல இருந்தே 5 குறைக்கணும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதை டிவைட் பண்ணி பாத்துங்க. 8 7s are 56 மீதி 3, 5 7s are 35. கரெக்டா? அப்ப முதல் வேலையே அந்த சீரீஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது தான். ஓகேவா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸ் அவங்க ஒரு வார்த்தைகளால கொடுத்த விஷயத்த ஒரு சீரீஸா ஃபர்ஸ்ட் மாத்தணும். அப்ப 300ல இருந்து 600க்குள்ள எனக்கு 7ல டிவைட் பண்ற நம்பர்ஸ் இப்படித்தான் போகும். ஏன்னா இதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன், +7 போட்டு ஒரு சீரீஸா ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப சம் கண்டுபிடிக்கிறதுனா பெரிய விஷயமா? சம் கண்டுபிடிக்கிறதுனா பெரிய விஷயமா? உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளவுதான். இந்த சீரீஸை போடுறது தான் பெரிய விஷயம். சம் ஃபார்முலா தான். சரிங்களா? எஸ், ஃபார்முலா என்னங்க சொல்லுது? இது ஏ, இது டி, லாஸ்ட் டேர்ம் இருக்கா? லாஸ்ட் டேர்ம் இருக்கு, எல் இருக்கு. அப்போ சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்? சம்முக்கு இந்த ஃபார்முலாவே போட்டுக்கலாம். எல் இருப்பதனால் n/2 a + l. இந்த ஃபார்முலா போட்டாலும் நீங்கள் n கண்டுபிடிச்சிட்டு தான் வரணும். என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. l - a/d + 1. லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை 7 பை டிஃபரன்ஸ் +1 போட்டா எனக்கு 43 வருது. n 43. அது அப்படியே இங்க போட்டீங்கன்னா எனக்கு என்ன வருது? என்னங்க வருது? கொஞ்சம் கஷ்டமா தான் வருது. n 43/2 a + l. ரொம்ப பெரிய நம்பர்ஸ், பட் காம்படிட்டிவ் இது ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் கம்மி நம்பரே வரும். ஓகேவா? /2 448. ஸோ அப்படி அதிகமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. மல்டிப்ளிகேஷன் நார்மலாக பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன்ஸை வச்சு லாஸ்ட் டிஜிட் 3 8s are 24 4ல முடியும்னு ஒரு தோராயமா அணுகலாம். அதெல்லாம் நம்ம ஸ்பீட் மேக்ஸ் ஃபோல்டர்ல கோர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ல. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? சிம்பிள் தான் எக்ஸ்பென்ஸ். சீரீஸை முடிவு பண்ணிட்டு அடுத்து போகணும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு சம் வச்சிருக்கேன், நாட் டிவிசிபிள் பை. அது கடைசி சம்மா வச்சிருக்கிறேன். இருக்கிறதுலே அதான் டஃப்பான சம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 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 கான்செப்சுவல் கொஸ்டின். ஓகேவா? அதே ரீபேமெண்ட் மாதிரி தான். எஸ், ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். எ மேன் ரீபேஸ் எ லோன் ஆஃப் 65,000. ஓகேவா? 65,000 கடன், ஒரு 65,000 அவர் அடைக்கணும். அது ஒரு என்ன பண்றாருன்னா 400 ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்றாரு. மொதல் மாசம் 400 ரூபாய் கட்டுறாரு. அண்ட் தென் இன்க்ரீசிங் அந்த இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கட்டுறாரு. அடுத்த வருஷம் 300 ரூபாய் ஏத்துறாரு. 400 ரூபாய் கட்டினவர் 300 ரூபாய் ஏற்றி 700 ரூபாய். இந்த மாதிரி எவ்ரி மந்த் அவர் ஏத்துறாரு. அப்ப எவ்வளவு நாள் ஆகும் அவர் அந்த லோன் அடைக்கிறதுக்கு? அப்ப இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். சரியா? அப்ப எனக்கு சீரீஸ் ஃபார்ம் பண்ணும்போது சம்மா ஃபார்ம் பண்றேன். ஏன்னா அவர் ஆட் பண்ணி அவர் அடைக்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 400 கட்டினாரு. அடுத்த மாசம் 400 கூட 300 சேர்த்து கட்டினாரு. அடுத்த மாசம் அது கூட இன்னொரு 300 சேர்த்து கட்டுவார். அதெல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்கு, டைம் இல்ல. அதுக்கு தான் மேக்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப நீங்க வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணலாம். முதல் மாசம் நான் 400 கட்டுறேன், அப்புறம் 700 சேர்த்துட்டே போறேன்னா எப்ப எனக்கு 65,000 அடையும்? அப்ப ஈக்குவல் டு போட்டுக்கணும். புரியுதா? ஃபார்மேட் புரியுதா? இந்த ஃபார்மேட் கூட நான் கொண்டு வந்துட்டேன்.
சம்மேஷன் ஆஃப் என் டேர்ம்ஸ். அப்போ எனக்கு ஃபார்முலா வந்து இங்கே லாஸ்ட் டேர்ம் எனக்கு தெரியுமா, லாஸ்ட் டேர்ம் தெரியுமா, தெரியாது. அதனால நான் இந்த ஃபார்முலா போட்டேன். அப்போ சம்மேஷன் மொத்த சம் வேல்யூன்னா 65,000, என் தெரியாது. 2a, ஏ ஃபஸ்ட்டு இது வந்து 2a போது 800. ஓகே, மறக்காம 2a போடுங்க, யாராவது 1a போட்டுற போறீங்க. 2a + n-1ன்றது தெரியாது. டின்றது டிஃபரன்ஸ், இந்த 300 ரூபா தான் ஏற்ற போறாரு, 300 ரூபா. ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன், ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதுக்கப்புறம் கால்குலேஷன் தாங்க. கால்குலேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 800 இருக்கு, 300 இது கூட -1 கூட மல்டிப்ளை வேணாம், -300 வரும். ஸோ 800 - 300 மைண்ட்லேயே போட்டு 500 அப்படின்றத போட்டேன். ஏன்னா சம் இன்னும் நிறைய வேலை இருக்கு. அடுத்து 300 × n அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ 65,000 ஈக்குவல் டு இப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனா 65,000 × 2 என்னங்க, 3 0 அப்படியே வந்துடும். 65 × 2 மட்டும் பண்ணீங்கன்னா 130 வந்துடும், அவ்வளோதான். சரியா? ஈக்குவல் டு 500 + 3n. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கமும் நிறைய 0 இருக்கு, இந்த பக்கமும் நிறைய 0 இருக்கு, கடுப்பாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, காமனாக என்ன இருக்கு, இதில் 2 0, இதில் 2 0, இதில் வந்து காமனாக 100 வெளில எடுக்கலாம். அந்த 100 நான் கேன்சல் பண்ணிட்டேன், இதுலேயும் 100 தூக்கிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா n × 5 + 3n ஈக்குவல் டு இதில் இந்த 2 0 போக மீதி இருக்கு, இது மட்டும் இருக்கும். இப்போ இதே சுச்சுவேஷன் நான் போன சம்ல என்ன பண்ணேன், ப்ராக்டிக்கலாக போடலான்னு சொல்லிட்டு 1300 பிரிக்கலாம், பிரித்து என்ன ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மேட்டில் ஃபிட் ஆகுறது போன வாட்டி சொல்லி கொடுத்தேன். இப்போ இது வந்து நான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே போட்டு காட்டுறேன். ஏன்னா ரெண்டுமே பண்ணலாம், உங்களுக்கு எது சௌரியமாக பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து குவாட்ராட்டிக்லேயே போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, நான் க்ளீன் பண்ணுறேன். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து எப்படி இதை குவாட்ராட்டிக்காக கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. குவாட்ராட்டிக்னா என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம் போடணும், 3n² + 5n. இது அப்படியே அங்கிட்டு கொண்டு வந்துடணும், -300 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுதான் குவாட்ராட்டிக். புரியுதா? இதுல இருந்து எப்படி இந்த ஸ்டெப் வருதுன்னு புரியுதா? அதை நான் நவுத்திடுறேன். எஸ். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் சம்மை எப்படி சால்வ் பண்றதுன்றத குவாட்ராட்டிக் டாபிக்ல டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கோர்ஸ்ல இருக்கும். இப்போ லைட்டா இங்க பார்க்கலாம். இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து போச்சு, அதுவும் பாருங்க 3லாம் வந்து போச்சுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த டேர்மையும் இங்க இருக்க டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? பிளஸ் மைனஸ்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்க இருக்க டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3900 வந்து போச்சா? அதே மாதிரி நடுவில் இருக்க டேர்மை இங்க போடுங்க, வந்து போச்சா? எஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏதோ ஒரு 2 நம்பரை, அது எந்த நம்பர்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை செய்தால் இது வர வேண்டும், ஆடோ மைனஸோ பண்ணா இது வரணும். ஏதோ ஒரு 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணா இது வரணும், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணா 5 வர வைக்கணும். அது எந்த 2 நம்பரா வேணா இருக்கலாம். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த நம்பரை பிரிக்கணும், எல்சிஎம்மா பிரிக்கணும். ஓகேவா? எல்சிஎம்மா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நம்பர் எடுத்துக்கங்க. 13 என்ன பார்த்தாலே 13 மல்டிபிள் தெரியுது. 13 போட்டு 300 பிரிங்க. அடுத்து 5 போடுங்க. அடுத்து என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ போடுங்க. போட்டு ஒரு நிறைய செட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணா, காம்பினேஷன் ட்ரை பண்ணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது வரணும், டிஃபரன்ஸ் எடுத்தா இது, அந்த 2 நம்பர் தான் எனக்கு வேணும். இவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் இதை கொலாபரேட் பண்ணுங்க. எப்படி கொலாபரேட் பண்ணால் எனக்கு 60 வருது, இந்த ஃபார்மேட் ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்துங்க குவாட்ராட்டிக்காக பேசிக்லேருந்து படிக்கும்போது, குட்டி குட்டி நம்பர்ஸில் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். இங்கே எடுத்த உடனே பெரிய நம்பர்ஸ் தான் வந்துச்சு, அதனால நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொஞ்சம் பேசிக்லேருந்து சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? எஸ். இங்கே வந்து எனக்கு காம்பினேஷன் எப்படி வருதுன்னா 5 12, ஏன்னா டிஃபரன்ஸ் 5 தான் எனக்கு இருக்கணும். அப்போ 2 நம்பரும் க்ளோஸான நம்பர்ஸாக நான் செய்யணும். அப்போ 5 12 காம்போ பண்ணிக்கிறேன், 60 வருது. 13யும் 5யும் காம்போ பண்ணிக்கிறேன், 65 வருது. அப்ப எனக்கு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை, ஏன்னா இதை உடச்சுதானே இந்த 2 நம்பரை செஞ்சிருக்கோம், இந்த நம்பரை உடச்சுதானே இது 2த்தையும் செஞ்சிருக்கோம். அப்ப இது 2த்தையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்துடும். அதான் கான்செப்ட். எஸ். அதே மாதிரி இது 2த்தையும் டிஃபரன்ஸ் எடுத்தா 5 வருது. டிஃபரன்ஸ் எடுத்தா 5 வருது. இப்ப அந்த 2 நம்பரை அப்படியே 60 65ன்னு சொல்ற முடியாது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பக்கத்துல ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா, அது பேர் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு பக்கத்துல ஏன்னு சொல்லுவோம், ax² + bx + c. அந்த ஏக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும். யூஸ்வலா அங்க 1 இருந்துச்சுன்னா அந்த 1ஆல டிவைட் பண்ற தேவையில்லைன்றதுனால அப்படியே விட்டுருவோம். இங்க 3 இருக்கிறதுனால இதை 3ஆல டிவைட் பண்ணுங்க, 20 வருது. 20 இதை 3ஆல டிவைட் பண்ணா 20 ஆகுது. 3ஆல டிவைட் ஆகாது. பட் என்னன்னா, என்ன சார் ஏதோ பிளஸ் மைனஸ்லாம் சொல்லவே இல்லை நீங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி பேட்டர்ன் வச்சு படிச்சிட்டோம். ஏன்னா குழப்பம், பிளஸ் மைனஸ் எங்க மாத்துறது எப்படி, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி பேட்டர்ன்ல
பிளஸ் மைனஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே நல்லா கவனிங்க, பிளஸ் மைனஸ் அப்படின்னு வந்தாலே ரூட்ஸ் வந்து மைனஸ் பிளஸ் தான் வரும். இந்த ரெண்டு தான் ரூட்னு சொல்லுவோம். அந்த மைனஸ் பிளஸ் என்பதை பெரிய நம்பருக்கு மைனஸையும் சின்ன நம்பருக்கு பிளஸையும் கொடுப்போம். இதெல்லாம் நான் வந்து ஒரு கதை போல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இங்க பிளஸ் பிளஸ் வந்தா இங்க மைனஸ் மைனஸ் வரணும், இங்க மைனஸ் பிளஸ் வந்தா இங்க பிளஸ் பிளஸ் வரணும், இங்க பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ரூட்ஸ் மைனஸ் பிளஸ் வரணும். பெரிய நம்பருக்கு பிக்கர் நம்பருக்கு மைனஸ் போடு, ஸ்மாலர் நம்பருக்கு பிளஸ் போடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப இங்க 60 பெருசு, 65 பெருசு, 65 தான் பெருசு. அப்ப 65க்கு மைனஸை போடுங்க, இதுக்கு பிளஸ் போடுங்க. அப்ப அந்த ரூட்ஸ்ல ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஆயிடும், ஒரு நம்பர் நெகட்டிவ் ஆயிடுது இந்த கணக்குப்படி. ஆனா நமக்கு வந்து நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போடல, நம்ம போறது வந்து என்னது, ஒரு ப்ராப்ளம், ஒரு சம்ம ஏதோ வட்டி கடனை ஏதோ அடைக்க இன்ஸ்டால்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூஸ் எப்படி நெகட்டிவ்ல வரும்? இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூஸ் இங்க எத்தனை வருஷத்துல அடைப்பாங்கன்னு கேட்டாங்களே, எத்தனை மாசத்துல அடைப்பாங்க? 60 மாசம்னு சொல்லலாம், ஆனா நெகட்டிவ் 65 வருஷம்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால இந்த ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்க்கு நெகட்டிவ் வேல்யூஸ் ஒத்து வராது. அதனால இதை நீங்க 3ஆல டிவைட் பண்ணி செக்கே பண்ண தேவையில்ல. நெகட்டிவ்னும் போது அதை விட்டுட்டு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க 3 இருந்தா இங்க 3ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் 60/3 20 மட்டும் போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். சரிங்களா? இது நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஏன்னா நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பழகணும். ஓகேவா? பழகினாதான் இந்த மாதிரி சம்ஸை போட முடியும். எஸ், நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ், குயிக்கா. சூப்பருங்க. ஸோ 1 hour ஆயிட்டு இருக்கு, நம்ம 1 hourல முடிக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு சம் தான். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி ஆரம்பிச்சோம், இந்த இடத்துல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா அது மாறுது. அப்படி மாறுச்சுன்னா நம்ம இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ஸ்ட்ராங்காக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்போ நான் போடும்போது உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா டக்குன்னு அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் சம், இந்த வீடியோவோட லாஸ்ட் 15th கொஸ்டினோட இருக்கிறோம். ஸோ 15th கொஸ்டின் போது கண்டிப்பா அது வந்து டஃப்பான சம்மா தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எஸ், இங்க பாருங்க, ஒரு சம் நம்ம பார்த்தோம்ல, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன், பார்த்தோம்ல, 2 நம்பர் கொடுத்தாங்க பார்த்தோம். பட் அங்க என்ன சொன்னாங்கன்னா விச் ஆர் டிவிசிபிள் பை 7 கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, ஒரு சீரீஸ்ல ஒரு சில நம்பர்ஸை பொறுக்கி எடுங்க, ஸோ தட் அந்த நம்பர்ஸை வந்து 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 7 டேபிளை வச்சு அப்படியே டக்கு போட்டோம். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸை எடுத்து அதுக்குள்ள இருக்கிறது எதெல்லாம் நாட் டிவிசிபிள் பை 4. புரியுதா? இப்போ ஒரு சீரீஸை குறித்து எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகுதுன்றதை ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகலைன்றதை எப்படி நம்ம வந்து ஒரு சீரீஸா ஃபார்ம் பண்றது, அது எப்படி ஏபியா ஆகும்னும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா 2ஆ பிரிச்சு டீல் பண்ணும். ஒரு பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா 2ஆ பிரிச்சு டீல் பண்ணும். சிம்பிள். அப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன, இதுக்குள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல 4ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ் தானே வேணும். நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்குள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட போறேன். ஏன்னா சம் தான் கேட்குறீங்க. ஃபுல்லா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஆட் பண்ண போறேன். அப்புறம் ஆட் பண்ணிட்டு அதுல 4 டிவிசிபிள்லாம் கண்டுபிடிக்க போறேன். அப்படியே ஆப்போசிட்டா 4 டிவிசிபிள்லாம் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணிட போறேன். ஸோ தட் ஒரு செட்டில் ஃபுல்லா நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 4 டிவிசிபிள் நம்பர்ஸோடைய சம்மெல்லாம் மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது பூராவுமே நாட் டிவிசிபிள் பை 4 தானே. இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? எஸ், இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே தான், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நம்பரும் செட் ஆகாது, இந்த நம்பரும் செட் ஆகாது. அப்ப இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும், இதுக்கு முந்தின நம்பரோட முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், இதுக்குள்ள இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். அடுத்து பண்ணலாம். இதில் நான் எதை மைனஸ் பண்ணணும், இது ரொம்ப தெளிவா இருக்கணும். இது வந்து நான் எதை மைனஸ் பண்ணணும், எதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகுதோ அதை நான் மைனஸ் பண்றேன், எடுக்கிறேன். அப்பதான் எனக்கு நாட் டிவிசிபிள் பை 4 வரும். ஏன்னா நாட் டிவிசிபிள் பை 4 என்னால் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்படிங்க 4 டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸிங்க. 7க்கு தான் நம்ம இந்த போராட்டம்லாம் பண்ணோம். 4 டிவிசிபிள்ன்றது ரொம்ப ஈஸி. இப்போ 603ல இருந்து ட்ரை பண்ணுமா, 3ல முடியறது பார்த்தாலே தெரியுது 4ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? 604 டிவைட் ஆகுமானா பார்த்தாலே தெரியுது ஆகும்னு. நிறைய பேர் இப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க, 1 4 is 4 இப்படி அடிக்கக்கூடாது. சரியா? இப்படி அடிக்கக்கூடாது. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல டிவைட் ஆனாலே அந்த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கு லெஃப்ட்ல நான் எவ்வளோ பெரிய நம்பர் சேர்த்தாலும் அது 4ஆல டிவைட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் 4ஆல டிவைட் ஆயிடுச்சு. அப்ப இந்த சீரீஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல டிவைட் ஆகிற நம்பர். அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? +4. அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் ஃபிக்ஸ் பண்ணும், லாஸ்ட் எண்டும் ஃபிக்ஸ் பண்ணும்.
அப்போ 901ன்றது பார்த்தாலே தெரியுது 4ஆல் டிவைட் ஆகலை. இதுக்கு முந்தின நம்பர் என்ன 900, 4ஆல் டிவைட் ஆகுமா? எப்படி செக் பண்ணுறது? லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா? 0/4 0. அப்போ 00 முடிகிற எல்லா நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 900. முடிஞ்சு போச்சா? இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் தான். நல்லா பாருங்க, இந்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் கற்றுற போகிறேன். ஏன்னா சம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதோட ஏன்னா நம்பர்ஸ்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ், கால்குலேஷன் டஃப்பாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடலாமா? சம்மேஷன் அப் டு n டேர்ம்ஸ் என்ன? n/2. இப்போ என்ன சார் என்ன கண்டுபிடிக்கிறது? என்ன சார் n/2 கஷ்டமாக இருக்கேன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதா? ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் கேலண்டர்லேயே ட்ரை பண்ணியிருப்பீங்க. 1ல இருந்து 901 கண்டுபிடிச்சா 901 நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? 1ல இருந்து இப்படி ஆட் பண்ணி இப்படி ஃபுல்லா 901 வரைக்கும் வந்துச்சுன்னா 901 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுல மொதல் 602 நம்பர்ஸ் காணவில்லை. கரெக்டா? 1ல இருந்து 602 நம்பர்ஸ் காணவில்லை. 603ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அப்ப 901 நம்பர்ஸ்ல இருந்து 602 மைனஸ் பண்ணும். கேலண்டர்லயே நீங்க வந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு போயிட்டே இருக்கு இல்லையா? நீங்க 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு ஒரு மாசத்துல 10 நாள் 14ஆம் தேதியில இருந்தா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மாசம் இருக்கும், 1 2 3 போயிட்டே இருக்கும். 14ல இருந்து 31 வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? 14 15 1 2 பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 31ல இருந்து 13 மைனஸ் பண்ணிடுவீங்களா? 31ல இருந்து 13 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 31ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 28, 18 நாள் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதே கான்செப்ட் தான். 603ல இருந்து 901னா 602 மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி 99 நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்க பழகிக்கணும், நல்லா டக்கு டக்குன்னு பண்ண பழகிக்கணும். அப்ப என்னங்க இங்க சாரி 99 299, 200 ஃபுல்லா மைனஸ் பண்ணோம், 299 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஃபார்முலா படி n/2 a பிளஸ் எல். எல் இருக்கிறதுனால எல் போட்டேன் சம்மேஷன். இதே மாதிரிதான் இங்கேயும். இங்க என்னங்க வரும்? இங்க அதே டெக்னிக் ஒத்து வராது. ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் நம்பர்ஸ் இல்லை. கேலண்டர் மாதிரி கண்டினியூஸ் நம்பர்ஸ் இது இல்லை. இங்க 4 4 ஸ்கிப் ஆகுது. அப்ப எப்படி n கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா வச்சு தான் n கண்டுபிடிக்கணும். n-க்கு என்ன ஃபார்முலா? l மைனஸ் a பை டி பிளஸ் 1. அப்ப பண்ணுங்க, l மைனஸ் a என்ன வருது? 296 வருது. நீங்க பண்ணி பாருங்க. l மைனஸ் a 296 பை டி என்ன 4 பிளஸ் 1 பண்ணீங்கன்னா எனக்கு 75 n வந்துடும். அப்ப இதுல வந்து 75 நம்பர் தான் இருக்கு. அப்ப 75 நம்பர்னா n/2 a பிளஸ் டி. இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க கால்குலேஷன்ல. என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் எங்க மல்டிப்ளை பண்ணி எங்க சம்ம முடிக்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணலாம்னு நினைப்பீங்க எக்ஸாம்ல. ஆனா டு யுவர் சர்ப்ரைஸ், ஓகேவா, எப்பயுமே கஷ்டமான சம்ல ஒரு ஈஸி இடம் இருக்கும். இது 2 ஆட் பண்ணாலும் 1054 தான், இது 2 ஆட் பண்ணாலும் 1054 தான். ஸோ நீங்க அது எதுவுமே மல்டிப்ளை இல்லாம பண்ண தேவையில்ல, காமனா வெளில எடுத்துடலாம். புரியுதா? இதை மட்டும் உள்ள வச்சுக்கோங்க. 299/2. இப்போ நான் என்ன பண்றேன்? எஸ், இப்போ நான் என்ன பண்றேன்? காமனா 10/4/2வே எடுத்துறேன். ஏன்னா இதுலயும் பை 2 இருக்கு, இதுலயும் பை 2 இருக்கு. அப்ப எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு 299ம் 75 மைனஸ் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 224 வருது. அப்ப இந்த 2ஆல இதை அடிக்கலாம், இல்ல இதை அடிக்கலாம். நான் இதை அடிச்சுக்கிறேன். 112 வருது. இப்ப இந்த இடத்துல வந்து மல்டிபிளிகேஷன் ஸ்டக் ஆகும் நிறைய பேருக்கு இல்லையா? ஆன்சர் 8ல தான் முடியும்ன்றது தெரியும். ஏன்னா 4 × 2 8ல தான் முடியும்னு தெரியும். பட் அதை ரெண்டு ஆப்ஷன் 8ல முடியுது அப்படின்னா என்ன பண்றதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நானும் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரல. ஸோ எப்படிங்க இது ஆன்சர் போடுறதுன்னு நிறைய பேர் வந்து கால்குலேஷன். ஸோ இந்த சம்மை வந்து ஒரு கால்குலேஷன் ட்ரிக் கூட நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகேவா? எஸ், பாருங்க பெரிய சம்மு 1504 × 112. இப்போ இது ரெண்டுத்துல எது ஃபேன்சின்னு பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ஃபேன்சி, இதுதான் குட்டியா இருக்குன்னு ஃபேன்சி சொல்லக்கூடாது. எது ஃபேன்சியா இருக்குன்னா 1504 ஃபேன்சியா இருக்கு. அப்போ அதை அடுத்து போட்டு இதை முன்னாடி போடுங்க. எப்படிங்க அதை ஃபேன்சின்னு சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 112 1504 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? 112 ஃபர்ஸ்ட் 1000 வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். 1504 வந்து 1000 வாட்டி ஃபர்ஸ்ட் பண்றேன், அடுத்து 500 வாட்டி, அடுத்து 4 வாட்டி. எனக்கு இது ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? அப்படி பண்ண சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இது எனக்கு ஈஸியா தான் இருக்கு. ஸோ எப்படின்னா பார்த்த உடனே என்னால் 1000 வாட்டி மல்டிப்ளை பண்ண முடியுமா? 112 1000 வாட்டி பண்ணா 3 0 போட்டுக்கணும். எஸ். அப்ப 500 வாட்டி கஷ்டமா இருக்காதா சார்னா ரொம்ப சிம்பிள். 112 1000 வாட்டி பண்ணா இவ்வளவு வருதுன்னா 112 500 வாட்டி பண்ணும்போது இதை விட பாதி அளவு தானே வரும். புரியுதா? அப்ப நான் வந்து ஒரு மல்டிபிளிகேஷன் ப்ராப்ளமை அடிஷன், ஹாஃப் பண்றது, டபுள் பண்றது, இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களா மாத்திக்கிறேன். புரியுதா? எஸ். அப்ப 112 1000 வாட்டி பண்ணா இது 3 0 ஆட் ஆயிடும். 500 வாட்டி பண்ணா ஜஸ்ட் இந்த வேல்யூவை பாதி பண்ணா போதும். இது அப்படியே பாதி பண்ணுங்க.
1,12,000 பாதி பண்ணா 1,00,000 பண்ணா 50,000, 12,000 பண்ணா 6,000, ஸோ 56,000 ஜஸ்ட் பாதி வெட்டியிருக்கேன். ஓகே, இப்போ அதே 112 4 வாட்டி பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, 448 அவ்வளவுதான். அப்ப இந்த மல்டிபிளிகேஷனே நான் என்ன பண்ணிட்டேன், 3 அடிஷனா மாத்திட்டேன். இப்போ எனக்கு அடிஷன் ஈஸி. அப்படியே ஆட் பண்ணனா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா எழுதணும். ஆட் பண்ணனா எனக்கு 1,68,448 வருது. இதுதான் எனக்கு என்னது சம், டோட்டல் சம். ஓகேவா? ஸோ இது நீங்க கண்டிப்பா கொஞ்சம் உத்து கவனிக்கணும். ஏன்னா கால்குலேஷன் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. கால்குலேஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது இந்த சம். அதனால தான் இந்த சம்மே நான் வச்சேன். ஸோ க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைனல் டச் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏபி சீரீஸில் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னும் போது நாட் டிவிசிபிள் பை அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப்பாக ரொம்ப ரேராக தான் வரும். எல்லாருமே இது படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்ல. டஃப்பான சம் எக்ஸாம் டீல் பண்ணுறீங்க, ப்ரிலிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகே, மெயின்ஸ் லெவல் நீங்கள் போறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது டஃப்பான எக்ஸாமில். ஸோ அதனால அதையும் நம்ம தொட்டுணுன்றதால தொட்டுட்டேன். ஸோ 15 சம் நம்ம முடிச்சாச்சு ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? சுபம் கார்டும் போட்டாச்சு. ஸோ ஏபி சீரீஸ் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே அதை உங்களுக்கு கமெண்ட்ல அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சீரீஸ் முடிச்ச கையோட கண்டிப்பாக நீங்கள் எது படிச்சுக்கணும் அப்படின்னா ஜிபி சீரீஸும் படிச்சுக்கணும். ஏன்னா இதை விட்டு ஒரு லெவல் அதிகமாக கேட்கணும்னு நினச்சா இந்த மல்டிப்ளிகேஷன் மோடு போயிடுவாங்க. எல்லாமே ஒன்று தான், இதுலேயும் ஏ தான் சொல்லுவோம், இதுலேயும் ஏ தான் சொல்லுவோம். இதில் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறது இதில் ரேஷியோன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி nth டேர்ம் எல்லாமே ஒன்று தான், ஃபார்முலா தான் வேற வேற மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கோர்ஸில் போடுவோங்க. ஓகேவா? கோர்ஸில் போடுவோம். அதாவது நம்மளுடைய ஆப் கோர்ஸ்னா என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சிம்பிள், பிளே ஸ்டோர் போய்க்கலாம், இல்லை நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் போய்க்கலாம். எல்லாத்துலேயுமே நம்மளோட ஆப் இருக்குது. இல்லை நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டர்லேயே கூட EXE ஃபைலாகவும் இறக்கி கூட படிச்சுக்கலாம். அது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் வந்து நான் டீட்டெயிலாக என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோர்ஸ் ப்ரொக்யூர்னு ஒரு PDF வச்சுருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கோர்ஸ் ப்ரொக்யூர்னு PDF வச்சிருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி வாசிச்சிங்கன்னா நம்மளை பற்றி, நம்ம கோர்ஸை பற்றி எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி இருக்கும் கோர்ஸ்னு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும். அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 6380435897 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் டீம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? என்னென்ன பண்ணுன்றது. இல்லை சிம்பிளாக ப்ளே ஸ்டோரில், நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் சார் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதே பேர் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்ற பேரை போட்டிங்கன்னா ஒரே ஆப் தான் வரும், நம்ம ஃபேஸ் போட்டு அதை டவுன்லோட் பண்ணி ஒரே கோர்ஸ் தான். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கோர்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி, எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி மாஸ்டர் குவான்ஸ், மாஸ்டர் ரீசனிங் இருக்கும். சேர்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காம்போன்னு இருக்கும், உங்கள் இஷ்டம். அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 year 3 year லைஃப் டைம் வேலிடிட்டி இதுக்கு. ஸோ எல்லாமே கவர் ஆகும். எல்லாமேனா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சீரீஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 30 டாபிக் குவான்ஸில் கவர் ஆகும். ரீசனிங்கில் ஒரு 20-25 டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகேவா? நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு எனக்கு முடியல, இல்லை பிடிக்கல, இல்லை நான் வந்து வீட்டில இருந்தே ஒரு வீடியோவாக பார்த்து கற்றுக்கணும். இப்போ யூடியூப்ல எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸ் தான். எதுவுமே உங்களோட ஓன் டைமில் தான் படிக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதில் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வர டவுட்ஸ் எதுனாலுமே டவுட்ஸ் குரூப்பில் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நோட்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இப்போ நம்ம ஒரு நடத்தின விஷயத்த PDF-ஆகவும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கு, அந்த மாதிரியும் கொடுத்துட்றோம். ஸோ தட் நீங்கள் கொஸ்டினை எடுத்து எழுதிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் கவனிச்சா போதும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோஸ். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒரு டீச்சிங் வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ யூடியூப்ல. ஸோ அது எப்படி இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக தான் ஆயிருக்கும், ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருக்கும். அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் வந்து அதை பெட்டர் பண்ணி நான் கொடுப்பேன். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.